பரணி, ஆரம்பிச்சிருங்க பரணி. அப்படியே அப்டேட்டோட ஆரம்பிச்சிருங்க. ஓகே. தனுஷோட அடுத்த ஃபிலிம் வந்து ராஜ்குமார் பெரியசாமி பண்ணுறாரு. இன்னைக்கு அஃபிஷியலாக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. வண்டர் பார் ஸ்டுடியோஸ் தான் வந்து படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் ஜிவி பிரகாஷோட திருவாசகம் சாங் வந்து இன்னைக்கு யூடியூப்ல ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அப்புறம் ஹாட்ஸ்பாட் 2 அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் கிளிப் ஒரு ஸ்னீக் பீக்கு ஒரு 2 minutes 45 செகண்ட்ஸ்க்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, அஸ்வினோட போர்ஷன். அப்புறம் வேல்ஸ் ப்ரொடக்ஷன் அவங்க வந்து நெக்ஸ்ட் ஃபிலிம் வந்து மாயபிம்பம் டைரக்டரோட சைன் பண்ணியிருக்காங்க. படம் ரிலீஸ்க்கு முன்னாடியே வந்து சைன் பண்ணிட்டாங்க. அப்புறம் 7 ஸ்க்ரீன் ஸ்டுடியோ அவங்கத்தோட அடுத்த ஃபிலிம் வந்துட்டு அக்ஷய் தான் பண்ணுறாரு. அதுவுமே வந்து ஒரு டெபியூ டைரக்டர் வந்து படத்தை வந்து டைரக்ட் பண்ணுறாரு. ஒரு நிமிஷம் இருங்க, அவர் பேர் விக்னேஷ் வடிவேல். அவர் வந்து டைரக்ட் பண்ணுறாரு. அப்புறம் மங்காத்தா நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. அப்புறம் ஜாக்கி நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. ஹாட்ஸ்பாட் டூ மச், அப்புறம் திரௌபதி 2, மற்றும் சில படங்கள். இதுதான் நினைக்கிற மேஜராக தமிழில் ரிலீஸ் ஆகுது. அப்புறம் மாயபிம்பம், சாரி, அவ்வளோதான் நினைக்கிறேன். வேறு ஏதாவது வந்து அப்டேட்ஸ் விட்டு போயிருந்துச்சுன்னா சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். எனக்கும் தெரியல ப்ரோ, நானும் இன்னைக்கு ரொம்ப ஆக்டிவா இல்லை. ஓகே, நாளைக்கு யார் யார் என்னென்ன படம் போறீங்க சொல்லுங்க, தெரிஞ்சுக்கலாம். எனக்கு காலைல 10:30 மணிக்கு ஷோ இருக்கு ப்ரோ, நான் அதுக்கு தான் போறேன். மங்காத்தாவா? வேற எந்த படத்துக்கு போவேன்? வேற எதுவும் பாக்குற மாதிரி ரிலீஸ் ஆகலையா? அது ஒண்ணுதான் பாக்குற மாதிரி இருக்குது. ஹாட்ஸ்பாட் 2 எனக்கு ஒன்னே பிடிக்காது. ஓகே, சரி, ஓகே. நான் வந்துட்டு நாளைக்கு 2 படத்துக்கு மட்டும் புக் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு சத்தா பச்சா போகலான்னு சொல்லி திருச்சியெல்லாம் கிளம்பி போனேன். பட் போயிட்டு ஷோ கேன்சல் ஆயிடுச்சு. ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சு. நாளைக்கு ஆஃப்டர்நூன் 1 PM வந்து சத்தா பச்சா, ஈவினிங் 4 PM வந்துட்டு நிவின் பாலியோட பேபி கேர்ள். காலையில் வந்துட்டு எனக்கு இன்னும் வந்து முடிவு பண்ணல. மோஸ்ட் ப்ராபப்ளி திரௌபதி 2 இருக்கும்னு தோணுது. பார்ப்போம். இதுதான் என்னோட பிளான் நாளைக்கு. நவீரம் ப்ரோ, நீங்க இதுவா பார்டர் 2 போறீங்களா? இல்ல, அது ரிவ்யூ கேட்டு சாட்டர்டே போவேன். என்ன ப்ரோ? ரிவ்யூ கேட்டுட்டு சாட்டர்டே போவேன். அப்ப நாளைக்கு எதுவும் போலியா? இல்ல, இந்த வாரம் எதுவும் ரிலீஸ் ஆகல நான் எதிர்பார்க்கறது எதுவும். ஓகே, பட் ஆனா உங்களுக்கு இப்போ இது ஏர்லி ஷோனா காலையில உங்களுக்கு தெரிஞ்சிடும்ல. நீங்க மத்தியானம் மேல தானே எப்பயுமே போவீங்க. ஆமா ஆமா, இருந்தாலும் 3.5 மணி நேரம் படம். சாட்டர்டே போலான்ட்டு இருக்கு. நாளைக்கு எப்படி நைட் இப்ப நான் 2 மணிக்கு எந்திரிச்சேன்னா பகல்ல 2 மணி நேரம் தூங்கணும். நான் 3.5 மணி நேரம் படம், ஒருவேளை போர் அடிச்சிச்சுன்னா தூங்கிடுவேன். அதனால சாட்டர்டே போனா அடுத்து சண்டே லீவு, அதை மேனேஜ் பண்ணிடுவேன். ஓகே ஓகே ஓகே. நீங்க சொல்ற இந்த சின்ன சின்ன படம் எதுவுமே இங்க வரல. இவ்வளவு நேரம் சொன்னீங்கல்ல. அப்படியா? ஒண்ணுமே வரல? ஹாட்ஸ்பாட் 2 வரலையா? இல்ல இல்ல, தமிழ் படமே இங்க பராசக்தி மட்டும் தான் வந்துச்சு. வாத்தியார் வரல, டிடிடி வரல. ரொம்ப பயங்கரமான ஏரியாவா இருக்கும் போலயே. இல்ல, தெலுங்கு படம் இங்க ஹவுஸ்ஃபுல். இங்க தமிழ் படத்தை விட அங்க இங்க இதுக்கு தான் மார்க்கெட் அதிகம், தெலுங்கு. அப்படியா? தெலுங்குல எதுவும் ரிலீஸ் ஆகுதா நாளைக்கு? தெரியல, ஆனா இந்த படமே ஃபுல்லா இப்ப எல்லாம் ஹவுஸ்ஃபுல்லா தான் போயிட்டு இருக்கு. அந்த 5 வனசங்கரா? படம் release ஆச்சு, சங்கராந்தி படங்கள். ஓகே ஓகே. ராஜா சாபை தவிர மீதி எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கு.
நீ யாரையுமே கமல் ப்ரோ ஏதாவது பேசு ப்ரோ. நேத்து என்ன டாபிக் பயங்கரமா போயிருக்கும் போலயே. என்ன டாபிக்? களம் கவல்தெல்லாம் எடுத்து வச்சு பேசிட்டு இருந்தீங்க. நேத்து நான் வர முடியல. ஓ ஆமா, எஸ், நல்லா போச்சு நேத்து. கமெண்ட் ஃபுல்லா இன்னைக்கு பேசுறதுனா பேசுங்க பார்த்தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் மட்டும் எனக்கு விஷால் ப்ரோ இருக்கணும். அவர் இருந்தாதான் அதெல்லாம் பேச முடியும். அப்படிலாம் இல்ல, பேசலாம் பேசுங்க. கம்பெனி கொடுக்க அவர்லாம் நேத்தே சொல்லிட்டாரு. கம்பெனி கொடுக்க யாரு இல்ல. சட்டப்பாச்சால உங்க ஆளோட கேமியோவாமா? ஆமா ஆமா, மம்முட்டி கேமியா இருக்கு. அண்டர்டேக்கர் கெட்டப்ல இருந்தாரு. எல்லாம் சொல்லுங்க, ஏங்க நீங்க எங்க வேற. போட்டோஸ் வந்துருச்சுங்க. நானே படம் போட்டோஸ் வந்து போஸ்டர் வந்துருச்சு, இல்லன்னு சொல்லல. அண்டர்டேக்கர் கெட்டப்ல அது ஒன்றும் தெரியல. உங்களுக்கு தெரிஞ்ச அண்டர்டேக்கர் யாருங்க? உங்களுக்கு தெரிஞ்ச அண்டர்டேக்கர் யாருங்க? இல்ல தெரியும் பல்தான், நான் அந்த கெட்டப்ல இருக்கறதுனால நான் வந்துட்டு நான் இப்ப ஈவினிங் ஷோ வந்துட்டு இங்க சேலம்ல கொடுத்துருக்காங்க. ஓகே, நான் தான் வந்துட்டு திருச்சியில 5 பேர் போனாலும் போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி காலையில பாக்குறப்ப 3 டிக்கெட்டு புக் ஆயிருந்துச்சு. சரி, நம்மளும் பிரகாஷ் ப்ரோ 5 பேர் மினிமம், எப்படி 1-2 வாக்கின் ஆடியன்ஸ் இருந்தா கூட போயிடலாம் அப்படின்னு நினைச்சலாம் போனேன். போயிட்டு டிக்கெட் வாங்கினோடனே எனக்கு செம்ம சந்தோஷம். ஏன்னா படம் போடுற மாதிரி இல்லைன்னா தியேட்டர்ஸ்ல டிக்கெட் கொடுக்க மாட்டாங்க. டிக்கெட் கவுண்டர்லயே வந்து வாங்கினதுக்கு அப்புறம் எப்படியும் போட்டுருவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். போய் உள்ள போனா, தம்பி ஓரமா நில்லுப்பா, ஆடியன்ஸ் வரல, வெயிட் பண்ணு, கேட்டு சொல்லுவாங்கன்ட்டாங்க. 11 ஆனதுக்கு அப்புறம் ஷோ கேன்சலு, வேற படம் பார்க்காதனா பாருங்க, எல்லாம் போங்க அப்படின்ட்டாங்க. என்ன பண்ண, கிளம்பி வர வேண்டிதான். நான் சேலம் போலான்னு தான் பிளான் பண்ணேன். பட் ஆனா வந்துட்டு ரொம்ப ஆல்ரெடி டயர்ட் ஆயிடுச்சு. அதனால அப்படியே வீட்டுக்கு வந்துட்டு படுத்து தூங்கிட்டேன். நாளைக்கு தான் வந்துட்டு 3 படம் போறேன். பிரகாஷ் ப்ரோ ஏதாவது பேசுங்க ப்ரோ, என்ன அமைதியா இருக்கீங்க? போப்பா, இன்னைக்கு ஸ்பேஸே ரொம்ப அமைதியா இருக்கு. பரணி ப்ரோ, அந்த ட்வீட் போட்டீங்களா? இந்த வாரம் எப்பயுமே ஓடிடி போடுவீங்க. ஐயோ போடலையே, இன்னைக்குதான் வியாழக்கிழமையா? நாளைக்கு தான் 23rd கேரேஷ்மே இதெல்லாம் வரும். கேரேஷ்குமே வருது. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த சிட்டா கிலோ அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு வெப் சீரிஸ் ஒன்று வருது. மார்க் வருது, மஸ்தி 4 வருது, தேரேஷ்குமே. அவ்வளவுதான் நினைக்கிறேன். பெருசா வந்து வேற ஏதாவது இருக்குதா? அந்த தெலுங்கு ஃபிலிம் ஷம்பாலா, அது வந்து ஆல்ரெடி ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்கு ஆஹா கோல்ட்ல. அப்புறம் ரெட்டத்தலை, இந்த மாவீரன் ப்ரோ கன்னட ஃபிலிம், இந்த பேங்க் ஆஃப் பாக்யலட்சுமின்னு ஒரு படம் இருக்கு, அது பாத்தீங்களா? இல்ல ப்ரோ, போஸ்டரை பார்த்தா தெரியும். டைட்டில்லாம் கன்னடத்துல இருந்தாலும் நோட் பண்ணிருக்க மாட்டேன். இருங்க, இப்ப கொடுத்து பாக்குறேன். அந்த ஒரு பேங்க் ஹைஸ்ட் ஃபிலிம் இப்போ ரீசெண்டா வந்துச்சு, நான் பார்த்தேன், எனக்கு டீசெண்டா இருந்துச்சு. ஓ, இந்த படமா? தமிழ் டப்புல விட்டுருக்காங்க. ஆமா, பார்த்தேன். படம் பார்க்கல, ஆன்லைன்ல பார்த்தேன். ஓகே ஓகே, இல்ல இப்போ பாருங்க, ஒரு மாதிரி பாசபிளா டீசெண்டா தான் இருக்கும், மோசமாலாம் இருக்காது. அது கிளைமேக்ஸ் மட்டும் கொஞ்சம் பெருசா லாஜிக் இல்லாம இருக்கும், பட் ஓகே தான். படமே லாஜிக் இல்லாம தான் இருக்கும். இவர் யார் தெரியுதா? இவர் யார் தெரியுதா ஹீரோ? யாரு? தியான்னு ஒரு கன்னட படம் வந்துச்சு, அதுல செகண்ட் ஹீரோ வருவார். ஓகே ஓகே ஓகே, எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்ற மாதிரி ஃபீல் மட்டும் கொடுத்துச்சானா எனக்கு. இப்ப ராஷ்மிகாக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் ஒரு படம் வந்துச்சு, அதுல டாக்ஸிக் லவரா பண்ணிருப்பாரு. ஏங்க அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் படம் எனக்கு ஏன்னே தெரியலங்க. அது எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, இல்லைன்னா சொல்ல.
பட் ஆனா அந்த படம் எனக்கு பார்க்கறதுக்கு அந்த ஒரு இன்ட்ரெஸ்டே வர மாட்டேங்குது. அது ஏன் தெரியல. ஆக்சுவலா இப்போ இந்த அமேசான் பிரைம்ல ஒரு சீரீஸ் ஒன்று வந்திருக்கு, த ஸ்டீல் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்துட்டு ஒரு ஹைஸ்ட் ஃபிலிம் தான். ஒரு ஹைஸ்ட் நடக்கும், ஹைஸ்ட்க்கு அப்புறம் என்ன நடந்துச்சுன்றதுதான் ஹோல் சீரீஸ் போல. ஓகே, ஃபர்ஸ்ட் எபிசோட்லேயே ஹைஸ்ட் நடக்கும். நான் சும்மா ரேண்டமாக தான் வந்திருக்குது, ஒரு 6 எபிசோடு என்னமோ தான் இருந்துச்சு. சரின்னு பார்த்தேன், ஒரு 2 எபிசோட் பார்த்தேன், ஓகே தான். ஃபர்ஸ்ட் எபிசோட் பிடிச்சிருந்துச்சு, செகண்ட் எபிசோட் ஓகே தான்ன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ட்விஸ்ட்டும் ஓகேவா தான் இருக்கு, பார்ப்போம். நான் ஃபுல்லாக பார்த்துட்டு சொல்கிறேன். அது பார்த்தேன்னா மாவீரன் பட்டாரு. நல்லா தான் இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸ்டீல் பார்த்துட்டீங்களா? எந்த சீரிஸ் சொல்றீங்க? அந்த இதுதானே டாஸ்கரி? ஏங்க அது இல்லைங்க, இங்கிலீஷுங்க. எது? இங்கிலீஷ்ல, பிரிட்டிஷ் இங்கிலீஷ்ல ஒரு சீரீஸ் வந்திருக்கு, தி ஸ்டீல்னு சொல்லி, அமேசான் பிரைம்ல. இல்ல தமிழ்ல விட்டுருக்காங்களா? ஐயோ, தமிழ்ல இருக்கான்னு தெரியல, தமிழ்ல இல்லைன்னு நினைக்கிறேன். சீரிஸ் நேம் ஸ்டீலா? த ஸ்டீல், STEAL. சீரீஸே நேத்தோ முந்தா நேத்தோ தாங்க ரிலீஸ் ஆச்சு. ஹைஸ்டா? ஆமா ஆமா, ஹைஸ்ட் தான். ஒரு ஹைஸ்ட் நடக்கும், பட் ஹோல் சீரீஸ் வந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் எபிசோட்ல ஹைஸ்ட் நடக்கும், அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்றதும் மற்ற எபிசோட்லாம். ஹீரோயின் என்ன இவங்க போல, F1ல ஹீரோயினா வரவங்க போல. இது சோஃபி டர்னர். சோஃபி டர்னரா? இது கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ல வரவங்களா? கேம் ஆஃப் த்ரோன்ஸ் நான் பார்த்ததில்ல பெருசா. எக்ஸ்மென்ல வருவாங்க. ஆமா, இவங்க தான் அடுத்து அந்த டாம் ரைடர் ஃபிலிம்ல இவங்க தான் நடிக்க போறாங்கன்னு சொன்னாங்க. ஐயோ, நியூ டைட், சாரி. டக்குன்னு பார்த்தோன்னா F1 மாதிரியே இருந்துச்சு. ஓகே, பாப்போம். பிரகாஷ் ப்ரோ வந்துட்டீங்களா? சொல்லுங்க, நாளைக்கு மங்காத்தா போறீங்க, வேற என்ன படம் போறீங்கன்னு? மங்காத்தா போறேன். அப்புறமேட்டு வந்து ஷோ டைம் பிளான் பண்ணி, ஒருவேளை ஷோ போட்டாங்கன்னா அந்த 2 சின்ன படங்கள் இருக்கு, ஏதாச்சும் ஒண்ணு போவேன். மாயபிம்பம், அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு படம் போவேன். நாளைக்கு நைட்டு வந்து பேபிகள் போறேன். நைட்டு போட்டிருக்காங்களா உங்க ஊர்ல? நைட்டு போட்டிருக்காங்க, ஸ்டார் தேட்டர்ல போட்டிருக்காங்க, நைட்டு 10:15. அது கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அதாவது நைட்டு வந்து பேபிகள் போறேன். காலையில 11 மணிக்கு மங்காத்தா. மதியானம் ஷோ மட்டும் ஏதாவது ஒரு சின்ன படம், அது எந்த ஷோ டைம் செட் ஆகி அவங்க ஷோ போட்டாங்கன்னா, ஏன்னா இப்ப நம்ம பிளான் பண்ணா நடக்காதுல்ல, அதனாலதான் பிளான் பண்ணல. ஓகே ஓகே. நான் காலையில எனக்கு வந்து திரௌபதி மட்டும்தான் வந்து காலையில ஷோ கொடுத்துருக்காங்க, வேற எதுவுமே கொடுக்கல. அதனாலதான் எனக்கு ஒரு மாதிரி இதா இருக்கு. அதுவும் படம் டியூரேஷனு 2 மணி நேரம் 40 நிமிஷம். 2 மணி நேரம் 40 நிமிஷத்துக்கு என்ன இருக்க போகுதுன்னு யோசனையா இருக்கு. என்ன படம்? திரௌபதி 2. அந்த படம் நான் ட்ரெயிலர் பார்க்கல, அந்த ஸ்னீக் பீக் மட்டும் பார்த்தேன். திரௌபதி 2 போறீங்களா பரணி? பரணி ஃபர்ஸ்ட் படமே அதான் போறாரு அவரு. இல்ல, அவர் வம்படியா அதான் ஃபர்ஸ்ட் படம் போறாரு. மம்படியா எங்க போறேன், எனக்கு மாயபிம்பம் தான். ஆமா, நீங்க என்ன சொன்னீங்க நேத்து என்கிட்ட போன்ல சொன்னீங்களா? அதான். இல்ல எனக்கு வந்துட்டு மாயபிம்பம் இல்லைன்னா ஜாக்கி தான் வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கணுன்ற ப்ரிஃபரன்ஸு. ஆனா அதெல்லாம் எப்படி கொடுத்துருக்காங்க தெரியுமா? ஒரு ஷோ சம்பந்தமே இல்லாம மத்தியானம் 2:30 ஷோ, இல்லைன்னா 6:15 ஷோ, 7:15 ஷோ, ஒரு தட்டுல ஒரு ஷோ கொடுத்து வச்சிருக்காங்க. பரணி ப்ரோ, ஷோ கேன்சல் ஆகாம அந்த போட்டுருவாங்க திரௌபதி 2 ஏன் இப்ப இது எனக்கு ராக்ஸ்ல எப்படினாலும் வந்து ஓரளவுக்கு ஆடியன்ஸ் வந்துடுறாங்க எனக்கு தெரிஞ்சு. அதனால அது கேன்சல் ஆகும்னான்னு எனக்கு டவுட்டு தான். நான் எப்படி பார்த்தாலுமே நான் போன படங்கள்ல மினிமம் வந்துட்டு ஒரு 10-15 ஆடியன்ஸ் வந்துடுறாங்க. நான் இப்போ ரீசெண்டாக இந்த எது ஈகோ போனப்போ கூட நான் வந்துட்டு அவ்வளோ பேர் வருவாங்க நினைக்கிறேன். ஈகோக்கே வந்து ஒரு 10-12 வந்துருந்தாங்க. நான் சொல்றது வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் டே. ஓகே, படம் நல்லா இருந்து ரிவ்யூஸ் வந்து வேற. ஓகே, ஃபர்ஸ்ட் டேவே வந்து பார்க்குற ஆடியன்ஸ்ன்னு இருக்காங்கல்ல, அப்படின்றப்ப எப்படினாலும் ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் அந்த ஃபர்ஸ்ட் டே பார்க்குற ஆடியன்ஸ் வந்துடுறாங்க. அதனால எனக்கு அங்கே இது வரைக்கும் ஷோஸ் இது வரைக்கும் கேன்சல் ஆனதில்ல. பிவிஆர் ஐநாக்ஸ்லேயும் வந்து நான்
ஒரு ஏதோ ஒரு படம் ஒரு 4 பேரோ 5 பேரோட பார்த்தேன்னு நினைக்கிறேன். என்ன படம் ஞாபகம் இல்லை. அங்கேயும் வந்து ஷோ கேன்சல் ஆகாது. பிவிஆர்ல மட்டும் இது வரைக்கும் எனக்கு ஷோ கேன்சல் ஆனதே இல்லை. அது வரைக்கும் ஹாப்பி தான். நான் நான் வந்து என்ன பிளான் பண்ணேன்னா, நாளைக்கு இந்த சின்ன படங்கள்லாம் நான் வந்துட்டு இன்னைக்கு சத்த பச்சை பார்த்துருந்தேன்னு வைங்களேன், நாளைக்கு இவ்வளோ இதே கிடையாது. நாளைக்கு 2 தமிழ் படம் பார்த்துட்டு இதை பார்த்து முடிச்சிருப்பேன். பார்ப்போம். நான் நைட்டு ஹாட்ஸ்பாட் 2 போவேன். சுகுமார் ப்ரோ வாங்க. ஏதோ சட்டம் ஏதோ சொன்ன சொன்ன சந்திரமுகியா ஏதோ சொன்னீங்க சட்ட பச்சோன்னு சத்தா பச்சா அப்படின்னா மலையாள படம். ஓஹோ, நம்மளுக்கு பேபி கேர்ள் தான் தெரியும். ஏன் உங்களுக்கு சத்தா பச்சா தெரியாதா? தெரியலையே. எங்க நீ காலைல யாரோ போட்டிருந்தாங்க, பாரு, நீ பார்த்தேன். ஆனா எனக்கு யாருக்கு படம்லாம் தெரியல. சும்மா ப்ரோ, நான் அந்த படத்துக்கு திருச்சி போன ஷோ கேன்சல் ஆயிடுச்சு. அது பார்த்தேன் நானு, என்னோட மெசேஜும் பார்த்தேன். 1 hours டிராவல் பண்ணி போனேன் அப்படின்னு ஏதோ போட்டிருந்த நீ ட்வீட், ஆமா அது மட்டும் பார்த்தேன். அதுக்கப்புறம் கேன்சல் ஆனது பார்க்கல, நான் வேற வேலையா இருந்ததுனால பார்க்க முடியல. ஆனா அது மட்டும் பார்த்தேன். பரணி பார்ப்பா குஷியில இருக்கான் அப்படின்னு நினைச்சேன். நீங்க வேற காலையில 7:30க்கெல்லாம் கிளம்பி 7:45க்கெல்லாம் பஸ் ஏறி போனேன். ஐயோ, கடைசியில இப்படி ஆயிடுச்சு. ஆனா பரணி ப்ரோ, உங்க தீவிர ரசிகர் ஒருத்தர் பாத்தீங்கல்ல, போறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாலும் ஷோ கேன்சல் ஆயிருந்தானே போட்டிருந்தாரு. ஏன் எங்கங்க அவரை கூப்பிடுங்க மேல, எனக்கு அவர்கிட்ட 4 வார்த்தை கேட்கும். மனசாட்சியே இல்லாம எனக்கு அப்ப கூட ஆனா அவர் போட்டப்ப கூட எனக்கு வந்துட்டு தண்ணிக்கை அப்படின்னு தான் இருந்துச்சு. ஏன்னா எனக்கு என்னன்னா, பிரகாஷ் ப்ரோ கொஞ்ச நாளாவே சொல்லிட்டு இருந்தாரு, திருச்சியில எல்லாம் 5 பேர் வந்தா போட்டுருவாங்க, 5 பேர் வந்தா போட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாரா. அது மட்டும் இல்லாம எனக்கு கவுண்டர்ல டிக்கெட்டும் கொடுத்தோன்னே எனக்கு டபுள் ஹாப்பி. அதுக்கப்புறம் நான் ஃபோன் பண்ணி சொன்னேன் பிரகாஷ் ப்ரோட்ட, கவுண்டர் டிக்கெட் எல்லாம் கொடுத்துட்டாங்கண்ணா, 5 பேருக்காக வெயிட் பண்ண வச்சுட்டு இருக்காங்கண்ணா அப்படின்னு. அதெல்லாம் உள்ள விட்டுருவாங்கங்க அப்படின்னாரு. கடைசியில விடல. இனிமே திருச்சி போக கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அது ரொம்ப டிஸ்டன்ஸா இருக்கு. பரணி ப்ரோ அபிஷியலாவா பாக்குறீங்க? அது அந்த ஸ்டீல் சீரிஸ் படம் ஃபேவரட் ரிலீஸ் ஆகுது, பார்க்க போறியா? எதுனா பீரியாடிக். ஆமா பார்க்க போறேன். ஆமா எஃப்டிஎஃப்எஸ் பார்க்க போறாரு பரணி ப்ரோ. எஃப்டிஎஃப்எஸ் சூப்பர் பரணி, தேங்க் யூ. ஹாட்ஸ்பாட் 2 பாத்துட்டியா? ஹாட்ஸ்பாட் 2 நாளைக்கு நைட்டா புக் பண்ணிட்டியா? என்னன்னா அது இங்கதான் பக்கத்துல பாத்துக்கலாம் பஸ்ல. ஓகே, எனக்கு பிங்க் சொல்றேன். ஓகே நான் சொல்றேன். நீங்க பாத்துட்டீங்களா? என்ன அமைதியா இருக்கு சுகன்? பரணி ப்ரோ அந்த சீரிஸ் அபிஷியலா பாத்தீங்கன்னா டெலிகிராம்ல. ஏங்க அபிஷியலா இருக்கே? இல்ல நான் டெலிகிராம் பேஜ்ல கேட்டேன், பார்த்தேன். எந்த பேஜ்லயும் நான் போற பக்கம்லாம் இல்ல, பழைய ஸ்டீல் தான் வருது. பழைய ஸ்டீலா? சரி ஓகே, நான் சென்ட் பண்றேன். சுகன் ப்ரோ இருக்கீங்களா? அவர் எங்க டிராவல் எல்லாமே இருக்காங்க பாருங்க, யாரும் பேசக்கூடிய சூழ்நிலை இல்ல போல இருக்கு. அதுதான் ஒரு 5 நிமிஷம் தலைவா நீங்க பேசிட்டு இருங்க. ஓகே ப்ரோ. இல்ல பாருங்க, எப்பவுமே 5 பேர் தான் திருச்சி ஷோ போட்டுருவாங்க. இன்னைக்கு வியாழக்கிழமை, பொது வாக்கிங் ஆடியன்ஸ் யாரும் வரமாட்டாங்க. ஏன்னா யாருக்கும் இந்த படம் ரிலீஸ் ஆனது தெரியாது. மலையாள படம், தமிழ் படம் இருந்தாலும் கண்டிப்பா பொது படம்னா ஒரு 25 பேர்னாச்சும் வந்துருவாங்க. திருச்சியை பொறுத்தவரைக்கும் என்டர்டைன்மெண்ட் கிடையாது, வந்துருவாங்க. இது என்னமோ உங்க மலையாள படம்னால இப்படி இருக்கு. புரியுது, விடுங்க. நான் ஆனா எக்ஸ்பெக்ட் பண்ணலண்ணா, அதுதான் நான் வந்து ஒரு மாதிரி கான்பிடென்ட்டா வந்துட்டேன். சரி பரவாயில்ல விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீட்டுக்கு போனதே நல்ல விஷயம் தான். ஏன்னா சேலத்துக்கு சாயங்காலம் கேன்சல் ஆயிருக்கும் போல இருக்கு. ஏன் அப்படி சொல்றீங்க? ஒரு சேலம் நண்பர் போட்டிருந்தாரு,
பரணி வந்து போயிருந்தாரு சேலத்துலயும் இங்க யாரும் அவ்வளவு கூட்டம் இல்ல, ஒன்னும் ரெஸ்பான்ஸ் இல்லைன்னு சொல்லி போட்டிருந்தாரு அந்த படத்துக்கு. இல்ல அந்த நான் தெரியலையே. எப்படினாலும் அங்க வந்துட்டு இப்ப நான் ராக்ஸ்ல போனா ஓரளவு வாக்கின் ஆடியன்ஸ் வந்துருவாங்க. நான் அந்த டைம் நான் செக் பண்ணல, 4:30 நான் தூங்கிட்டேன். இல்ல பரணி, வெள்ளிக்கிழமையா இருந்தா கண்டிப்பா வந்துருவாங்க பரணி. அது புதுப்படம் ரிலீஸ் ஆகிற நாள்னு சொல்லி இந்த புதுப்படம் பாக்குறதுக்கே ஒரு கேங் வரும், எப்போதுமே ஒரு எல்லா படத்துக்கும் வரும், எல்லா ஊர்லயும் வரும். நீங்க வியாழக்கிழமை படம் ரிலீஸ் ஆயிருக்கு, மலையாள படம், அதுவும் தமிழ் படம் கூட கிடையாது, ரிலீஸ் ஆனது யாருக்கும் தெரியல, அதான் சிக்கல். ஓகேங்களா? அதனால வாக்கின் ஆடியன்ஸ் வர்றது கஷ்டம். சரி ரைட், அது போயிட்டு போய் விடுங்க. மத்தவங்க எல்லாம் சொல்லுங்க, இந்த வாரம் என்னென்ன படம் போறீங்க, நாளைக்கு யார் யார் என்னென்ன படம் போறீங்க அது சொல்லுங்க. அதத்தான் நானும் ஒருத்தட்டா கேட்டுட்டு இருக்கேன், சொல்ல மாட்டேங்கிறேன். மாவீரன் அஜித் பல்தான் மட்டும் தான் சொன்னாங்க. எப்படி இருந்தது சுகுமார் புரியல. கேட்கல. பாஸ்போர்ட் எப்படி இருந்தது உங்களுக்கு? நேற்று சொல்லிட்டேன், எனக்கு நல்லா இருந்துச்சு சொல்லிட்டேன். நல்லா இருந்துச்சு, எனக்கு படம் ஒர்க் Okay. ஆயிடுச்சு. இந்த 3 ஸ்டோரி தான், மூணுமே ரன் டைம் ரொம்ப கம்மிங்கனாலையும் எனக்கு ஆஃப்டர் ரிலீஸ்ல வந்து இந்த முதல் ஸ்டோரி தான் எப்படி இங்க ட்ரெண்டிங் ஆக போகுது அப்படின்னு ஒரு ஆர்வம், அதுவும் அதை பத்தி ஒரு பெரிய ஆர்வம் இருக்கு. பின்னாடி எனக்கு நாய் கேட்கறேன்னா சொல்லுங்க, நான் சொல்றேன் டீட்டெயிலா. எனக்கு முதல் ஸ்டோரி விட எனக்கு ரெண்டாவது மூணாவது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனா முதல் ஸ்டோரி தான் வந்து நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க. முதல் ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் சொல்றாங்கல்ல, சண்டையை பத்தி எனக்கு தெரிஞ்சு இவங்களை அதிக ட்ரோல் பண்ணிருக்காங்க, இல்ல அவங்கள அதிக ட்ரோல் பண்ணிருக்காங்க, அதை வச்சு சண்டை வரும் பாருங்க இந்த படத்தை வச்சு. அது வருமானா கண்டிப்பா வரும் பாருங்க. அது வரக்கூடாதுன்னு எடுத்துருக்காங்க. ஆக்சுவலா பாருங்க, இவங்களை அதிக ட்ரோல் பாருயா, ஒன்னதான் அதிக ட்ரோல் பண்ணிருக்காங்க. இல்ல பாத்தியா இல்லையா, ஒன்னதான் அதிக ட்ரோல் பண்ணிருக்காங்க. நீ பாத்தியா இல்ல? இல்ல பிரகாஷ், அது வரக்கூடாதுன்னு தானே எடுத்திருக்காங்க. சுகுமார், நான் படம் வரட்டும், நாளைக்கு பாக்கட்டும், நிறைய பேரு ஃப்ரீயா விடுங்க. பட் ஆனா எனக்கு வந்துட்டு இந்த பாருங்க, உண்மையாலே மூணு டிஃப்ரெண்ட் கதை. ஃபர்ஸ்ட் பார்ட் மாதிரியே வந்து டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணிருக்காங்க. அந்த டிஃப்ரெண்டா போர் அடிக்கல, எங்குமே வந்து போர் அடிக்கல, என்கேஜிங்கா தான் போச்சு. சில இதெல்லாம் நல்லா, டேரக்டர் உங்களுக்கே தெரியல, ஃபியூச்சரிஸ்டிக் நிறைய ட்ரை பண்ணியிருக்காரு, நிறைய விஷயங்கள். நம்ம ஃபியூச்சரிஸ்டிக்கான நிறைய வெளி மூவிகள் வந்திருக்கு. பட் ஆனா நம்ம தமிழ்ல நிறைய நம்மளுக்கு ஏத்த மாதிரி, நம்ம கல்ச்சருக்கு ஏத்த மாதிரி, நம்ம விஷயத்துக்கு ஏத்த மாதிரி நிறைய விஷயங்கள் டயலாக்ஸ் ஆகும் நல்லாவே பிளே பண்ணிருக்காரு விக்னேஷ். அவர் கொஞ்சம் ஹியூமர்லாம் கொஞ்சம் நல்லா ஆட் ஆகி, ஆர்டிஸ்ட் எல்லாம் கூட ரொம்ப பெரிய இதுலாம் இல்லாம ஒரு நல்லாவே இருக்கு, நல்லா நரேட் பண்ணிருக்காங்க. என்டர்டைன்மெண்ட் நல்ல என்டர்டைனர் தான் படம், பார்க்கலாம். நல்லா யாருன்னா பார்க்கணும்னு நினைச்சா வந்து இந்த வாரம் அந்த படத்தை ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா டிசப்பாயின்ட் பண்ணாது. சுகுமார், நான் மெசேஜ் பண்ணிருக்கேன் உங்களுக்கு. அதே மாதிரி இதுவும் ஃபேமிலியாவும் பார்க்கலாம். அடல்ட் கண்டென்ட் அந்த மாதிரிலாம் வந்து பெருசாலாம் ரொம்ப ஒன்றும் இல்லை, ஒரு சில விஷயங்கள் டயலாக்ஸா தான் சொல்லியிருக்காங்க தவிர உங்களுக்கு பார்க்கும்போது கண்டிப்பா வந்துட்டு எல்லாரோடுமே எல்லா டைப் ஆஃப் ஆடியன்ஸ்க்குமே செட் ஆகிற மாதிரி தான் எடுத்திருக்காங்க படம். கமல் ப்ரோ இருக்கீங்களா? நாளைக்கு 12:30 மணிக்கு மங்காத்தா. சொல்லுங்க பரணி ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ, என்னமோ கேட்க வந்தீங்களே. நாளைக்கு என்ன படம் போறீங்கன்னு கேட்டேன். நாளைக்கு மங்காத்தா மட்டும்தான் பரணி ப்ரோ. வெற்றி தேட்டரில் அலப்பறை பரணி ப்ரோ. மங்காத்தா மட்டும்தான் ப்ரோ போறாங்க, எதுவும் உண்டு. இங்கேயும் நல்ல புக்கிங்ஸ் இருக்குப்பா, நாமக்கல்லையே வந்துட்டு நல்ல புக்கிங்ஸ் இருக்கு. ஆக்சுவலா ரீ ரிலீஸ் படத்துக்கு இங்கேயுமே டிக்கெட் ரேட் அதிகம் தான், பட் ஆனாலும் சூப்பர் புக்கிங்ஸ் இருக்கு. பிரகாஷ் ப்ரோ, அது என்னங்க இந்த படத்துக்கு மட்டும் இவ்வளவு டிக்கெட் விற்கிறாங்க? நீங்களும் ட்வீட் பண்ணிருந்தீங்க. டிஸ்ட்ரிபியூட்டர் விற்க சொல்றாங்களா மதன்? இல்ல ஹைப் இருக்கு இல்லன்னு சொல்லல, அதுக்குன்னு ஓவரா டிக்கெட் விற்கிறாங்க பாருங்களேன். பிரகாஷ், நான் கேள்விப்பட்டது உண்மையா? ரோகிணில 1000 ரூபா 1500 சொல்றாங்க. ஆமா 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 ப்ரோ. பரணி ப்ரோ, ரோகிணின்னு சொன்னா நீங்க கண்ண மூடிட்டு நம்பலாம். ஸ்கேம் ப்ரோ. நீங்க புது படத்துக்கு விக்கிறீங்க, என்ன எலவோ போய் தொலை. இல்ல பரணி, அதுக்கு போறாங்க, அதுதான் முக்கியம். என்னன்னா இப்ப நீங்க 1000 ரூபாய் கொடுத்தாலும் ஒரு ரெண்டு மூணு பொண்ணுங்களே வந்து அதுக்கு 1000 ரூபாய் கொடுத்து போயிருக்காங்க, இன்ஸ்டாகிராம் போஸ்ட் போட்டுருந்தாங்க. ஆனா எதுக்காக போடுறாங்க அப்படின்னா, அங்க போனாதான் அந்த செலிப்ரேஷன் இருக்கும், செலிப்ரேஷன் ரீல் ஆக்கலாம், கண்டென்ட் ஆக்கலாம் அப்படிங்கிற ஐடியால அங்க போறாங்கல்ல. அது போறதுனாலதான் அவங்க 1000 ரூபாங்கிறது 1500 விற்கிறாங்க, 2000 விற்கிறாங்க. அது நான் சொல்றேன், ரோகிணிங்கிறதே ஒரு ஸ்கேம். அந்த ஸ்கேம் ஏன் புரிஞ்சிக்க மாட்டாங்க, திரும்ப அங்கேயே போய் ஸ்கேம்லயே போய் உழுவுறாங்கன்னு தெரியல. இது அடிக்கடி ரிலீஸ் பண்ற படமா இருந்தா பரவாயில்ல பரணி ப்ரோ. இப்பதானே ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ரிலீஸ் பண்றாங்க, அத அவங்க வந்து என்னன்னா யூஸ் பண்ணிக்கிறாங்க.
இது அவங்களோட ஸ்கேமுக்கு. இன்னொரு விஷயம், எனக்கு இது இப்போ கமலால எவ்வளோ டிக்கெட்டுலாம் தெரியலங்க. ஆனால் சீரியஸாக சொல்கிறேன், கம்மியாக தான் இருக்குமே. கமலா கம்மியாக தான் இருக்கும் ஜென்ரலாகவே. எனக்கு தெரிஞ்சு ரோஹிணியில் பார்க்கறத விட கமலால பார்க்கலாம். அங்கே தான் வந்துட்டு உண்மையான செலிப்ரேஷன் இருக்கு. நீங்கள் 1000 செலிப்ரேஷன் இருக்கு, இன்டர்வல் எட்டி பார்ப்பாரு. எட்டி பார்க்கறத விட எட்டி பார்க்கறத விட ரிப்பீட்டோட போடுவாரு. கேளுங்க, ஏதாவது அந்த நீங்க அந்த வீலிங் சீனை ரிப்பீட்ல போட சொன்னா கூட அந்த மனுஷன் போடுவாரு. ஏங்க அவர் புகைப்பிடித்தல் உடல்நலத்துக்கு தீங்கானது, அதையும் ரிப்பீட்ல போடுனாலும் போடுவாருங்க அவரு. இப்பெல்லாம் சொல்லாதீங்க, நல்ல மனுஷனா. இல்ல பர்னி ப்ரோ, இதுல என்னன்னா அவரும் 183க்கு தான் போட்டிருக்காரு. பர்னி ப்ரோ 183க்கு தான் அவருமே போட்டிருக்காரு. இல்ல ஃபர்ஸ்ட் 4 டேஸ்க்கு தான் போட்டிருக்காரு. டியூஸ்டேல இருந்து பாருங்க ரேட் சேஞ்ச் ஆயிருக்கு. கமலாத நிறைய தேட்டர்ல ரீ ரிலீஸ்க்கே அவர் எப்பவுமே 99 105 அதிகபட்சம் தாண்ட மாட்டாரு. அவரையுமே 183 போட வச்சிருக்காங்க. அதான் எல்லா ஏரியாலுமே 190 170 அது கீழே குறைய மாட்டாங்க. 150 கீழே வந்தது அங்கேயுமே பார்க்கல. ஏதோ ஒரு சில தேட்டர்ல 120 எங்கேயும் 1-2 பார்த்தேன்னு நினைக்கிறேன். டிக்கெட் எடுத்து போட்டிருந்தாங்களே, மணியம் பண்றாங்க. ப்ரோ திருச்சி எப்படி ப்ரோ, ஏதாவது செலிப்ரேஷனா உங்க ஏரியாலாம்? 70mm 10:30 செலிப்ரேஷன் பிளான் பண்ணிருக்காங்க. மாதிரி 70mm திருச்சியில வந்து எல்லா மெயின் ஸ்கிரீன் சிங்கிள் ஸ்கிரீன்லயுமே போட்டிருக்காங்க. டெல்லியே, சோனா, மரியம், ரம்பா, மெகா ஸ்டார், காவேரி, பீச் சினிமா எல்லா ஸ்கிரீன்லயுமே போட்டிருக்காங்க. செலிப்ரேஷன் பாத்தீங்கன்னா ரம்பாலையும் மாரிஸ்லயும் செலிப்ரேஷன் பிளான் பண்ணிருக்காங்க. புக்கிங் நல்லா. நான் பாக்குறது 130 தான் ப்ரோ. கீழே 130, பால்கனி 150. 183 வைக்கிறாங்க தெரியல. ப்ரோ யாராச்சும் சேலத்துல இருக்கீங்கன்னா எனக்கு டிஎம் பண்ணுங்க. என்கிட்ட ஒரு டிக்கெட் இருக்கு. நான் 2 புக் பண்ணிட்டு தெரியாம நான் ஸ்மார்ட் பரணி இருக்காரு ப்ரோ. அவர்கிட்ட ஆதி என்ன சேலம்ல தானே இருக்காரு? இல்ல சுகன், நான் வந்துட்டு நாளைக்கு அந்த புது படங்கள் தான் சொல்ல போறேன். அவர் பார்க்க மாட்டாரு. சரி யாரு கேட்டவரு ஃப்ரீ டிக்கெட் ஃப்ரீயா கொடுத்தாலும் பரணி மங்காத்தா போக மாட்டாரு. காரணம் புரிய மாட்டாரு. சொல்லிட்டாரு, மங்காத்தா பார்க்கவே இல்லைனாலும் நான் போக மாட்டேன் அப்படின்னா. அதுக்கப்புறம் போவேன்னா ஏன்னா இப்படி பண்றீங்க? நீங்க சொல்றதுக்கு என்ன இருக்கு? ஓப்பனா சொல்றதுக்கு என்ன இருக்கு? அவ்வளவு வன்மமா? நானும் ஒண்ணு கேக்குறேன். ஜெகன் ப்ரோ, நீங்க சீரியஸாவே உங்க பக்கத்துல உட்காந்து பாக்கலாம், ஃப்ரீயா தான் தரேன் வாங்கன்னு சொன்னாலும் அவர் போக மாட்டேன். இத்தனைக்கும் அவரு ஷோ பிளான் பண்ணிருக்க படத்து டிக்கெட் கேன்சல் ஆனாலும் இல்ல ஷோவே கேன்சல் ஆனாலும் அவர் இந்த படத்துக்கு வர மாட்டாரு. இல்ல ஒரே ஒரு நிமிஷம், நானும் ஒண்ணு கேட்டுக்கிறேன். நம்ம ஸ்பேஸ்க்கு கோபால்னு ஒரு வரல பரணி ப்ரோ, அவரோட மைண்ட் வாய்ஸ்லயே இதை நான் கேட்கறேன். நேற்று பிரகாஷ் ப்ரோ வந்து மங்காத்தாவோட ரிலீஸ் பத்தி பேசினு இருக்கப்போ பிரகாஷ் ப்ரோ ஒன்று சொன்னாரு, பரணி ப்ரோ வந்து புதுசா வந்து அஜித் படமே பார்க்க மாட்டாரு, இதுல ரீ ரிலீஸ் படத்தெல்லாம் எங்க பார்க்க போறேன்றப்ப நீங்க என்ன சொன்னீங்க? ஆனா நான் அது சின்ன வயசுல இருக்கிறப்ப மங்காத்தா பார்த்தேன்னா எப்படி பரணி ப்ரோ? இந்த மாதிரி சின்ன வயசு ப்ரோ? 17-18 வயசுல காலேஜ் படிச்சிட்டு இருந்திருப்பாரு. சின்ன வயசுல 17-18 வயசுனா எனக்கு புரியலையே. சின்ன வயசுல ப்ரோ இருங்க பரணி ப்ரோ, நீங்க மங்காத்தா தியேட்டர்ல பாத்தீங்களா டிவில பாத்தீங்களா? நான் தியேட்டர்ல தான் பார்த்தேன் ஜெகன். தியேட்டர்ல பார்த்தாரு, சின்ன வயசுல பார்த்தாரு. அவர் பெரியவர் மறந்துருக்கோம்ல, இப்போ ஒரு தடவை பார்க்கலாம்ல, நல்லா இருக்கும். அதுதான் கமல். கேக்குதா கமல் நான் பேசுறது? புது படம் பிரெஃபரன்ஸ்லாம் கேக்குது ஷால் ப்ரோ. புது பட ப்ரிஃபரன்ஸ்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து டைம் இருந்துச்சுன்னா பாக்குறேன். புதுப்பட ப்ரிஃபரன்ஸ் பாத்தீங்களா? FDFS திரௌபதி 2 அதான் அவரோட புதுப்பட ப்ரிஃபரன்ஸ். உங்களை கலாய்க்கிறோன்றது கூட ஏன் பரணி ப்ரோ? இல்ல அவரு மங்காத்தா இல்ல ஒரு நிமிஷம் இருங்க. மங்காத்தா ரீலீஸ் அவர் பாக்கலன்னா கூட ஒன்னும் பிரச்சனை இல்ல. அவரு இந்த ஹாட்ஸ்பாட் 2 பாக்கலன்னு சொன்னாலும் பிரச்சனை இல்ல, மாய பிம்பம் படம் பாக்கலன்னு சொன்னாலும் பிரச்சனை இல்ல, இன்னொரு படம் ரிலீஸ் ஆகுது அது பாக்குறேன்னு சொன்னாலும் பிரச்சனை இல்ல. அவரு என்ன பண்ண போறாரு? திரௌபதி 2 தான் FDFS போக போறேன், இதான் பிளான் அப்படின்றாரு. போயிட்டு 100% அண்டர்வெல்மிங் மீடியாக்கார் 2 கொடுக்க போறாரு. அதுக்கு இவ்வளவு ஆர்வத்தோட ஏன் போறாருன்னு தெரியல. எனக்கு மாயா பிம்பம் யாரும் ஒரு போர்ஸ் பண்ணாதீங்க. ஏன் நீங்க படம் பார்க்க மாட்டீங்க? அது ஒரு பர்சனல். அவர் போர்ஸ்லாம் பண்ணல. இல்ல மதன், அவர் போர்ஸ்லாம் பண்ணல. அவர் பார்க்க மாட்டாரு. போர்ஸ் பண்ணாலும் பார்க்க மாட்டாரு. அது விஷயம். பார்க்க மாட்டாரு மதன் ப்ரோ. இல்ல எனக்கு புரியுது. ஏன்னா இருங்க யாரும் ஃபோர்ஸ் பண்ணல. இந்த படம் வந்து ஜெனரலாவே எல்லாரும் ஃபேன்ஸுமே பார்ப்பாங்க. எல்லாருக்குமே மதன் ப்ரோ ரொம்ப சிம்பிள். அவர் நீங்க போர்ஸ் பண்ணாலும் கை காலை கட்டி போட்டாலும் அவர் படத்தை பார்க்க மாட்டாரு. யாரும் இங்க போர்ஸ் பண்ணல, அவர் பார்க்க மாட்டாங்கிறத பதிவு பண்றாங்க, அவ்வளவுதான்.
நிறைய பேர் இந்த ஒரு சில பேர் நாளைக்கு வந்து காலையில சந்தேகப்பட்டு FTF போறாங்க. போய் அதனால திரௌபதி இன்னொன்னு நான் பாகுபலி சொல்றேன் இருங்க. மிஞ்சிய பாகுபலி மிஞ்சிய பிரம்மாண்டத்துக்கு ஃபயர் விடுவாரு. இல்லங்க இதுல ஒண்ணு நான் இல்ல சொல்லிடுறேங்க. இல்லங்க அவர் வந்து அஞ்சான் ஒண்ணு மட்டும் ஆல்ரெடி நான் சொல்லிடுறேன் பாத்துருக்காரு. இல்ல ஒண்ணு மட்டும் சொல்லிடுறேன். இவ்வளவு நேரம் பேசுங்கன்னு பரணி சொன்னாங்க, யாருமே பேசல. ஆனா பரணி அதேதான் அடிக்கிறதுல நான் சொல்ல எல்லாரும் வந்தேன் பேசுறீங்க. பிரகாஷ் ப்ரோ, அதான் நான் சொல்ல வந்தேன் இப்போ. அதுதான் சரி இருங்க. பேசுங்க பேசுங்க அவர் சொல்றப்ப மதன் யாருமே ப்ரோ இந்த பேசல. பாயிண்ட் கேளுங்க. அவர் வந்து அட்டகாசம் படம் பார்த்ததே கிடையாது. அஞ்சான் படம் ஏற்கனவே தியேட்டர்ல பார்த்து அவருக்கு பிடிக்கல. ஆனா ரீ ரிலீஸ் அப்ப அஞ்சான் பார்த்துட்டு மறுபடியும் நெகட்டிவ் ரிவ்யூ போட்டிருக்காரு. ஆனா அட்டகாசம் கேட்டதுக்கு நான் அந்த படம் பார்த்ததே கிடையாது, நான் இப்பவும் பார்க்க போறது இல்லைன்னு சொல்லிட்டாரு. இல்ல நான் சொல்றேன். இப்ப அஜித் பல்டன் ஆல்ரெடி சொன்னேன், இந்த லோக்கல்ல நம்ம நிறைய பேர் பார்த்திருப்போம். நான் இவன் படத்தை பார்க்கவே மாட்டேன், எனக்கு பிடிக்காது, நான் பார்க்க மாட்டேன், நான் அதுக்கு பதிலா பிடிச்சடிக்கிற படத்தை 100 தடவை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி சில பேர் இருப்பாங்கல்ல. அது நம்ம ஆன்லைன்ல பார்த்தே கிடையாது. ஆன்லைன்ல ஒருத்தர் 2 பேர் ஹேட்ரட்ல சொல்லிட்டு இருப்பாங்க பார்க்க. ஆனா அது வந்து உதாரணமா பரணி நான் பார்த்தியா அப்படிலாம் இல்ல, நான் ஆன்லைன்ல நான் இருக்கேன் அப்படின்னு நிரூபிக்கிறாரு. அவ்வளவுதான். அது நிரூபிச்ச விட ஒரு விஷயம் சொன்னாரு. அட்டகாசம் படத்தை தியேட்டர்ல பார்க்காம கிளாரிட்டி இல்ல, பிரிண்ட் சரியில்லைன்னாரு. தியேட்டர்ல பார்க்காம நான் வந்து ஆச்சரியப்பட்டு போயிடக்கூடாது அந்த இதுக்கு. நோ நெவர். சூப்பரா பண்ணாரு. ஆக்சுவலா இப்போ ஒரு பிளான் இருந்துச்சு. இருங்க நான் சொல்லிடுறேன். அன்னைக்கு தேதியில ஏதோ ஒரு புது படம் ரிலீஸ் ஆகி காலையில அந்த ஷோ வந்து கேன்சல் ஆச்சு. ஓகே, வேற தேட்டர்ல, அது பக்கத்துலயே இந்த தேட்டர்ல அஞ்சான் அந்த டைம்ல ஓடிட்டு இருந்துச்சு. அது இல்லாம வேற ஏதோ ஒரு சின்ன படம் ஓடிட்டு இருந்துச்சு. சரி எப்படினாலும் பாக்கிறதுக்கு பிளான் பண்ணோம்னு சொல்லிதான் நான் போய் பார்த்தேன். ஓகே அவ்வளவுதான். இது இல்லைங்களேங்க, நீங்க அந்த 2-3 நாளைக்கு முன்னாடி அட்டகாசம் நான் பார்க்க மாட்டேன் அஞ்சாண்டா போறேன்னு சொல்லிட்டீங்களே. அப்படிலாம் இல்ல அஜித் பல்தான். அஞ்சான் விடுங்க அது இல்ல ஒருத்தவங்க ஒரு படம் பிடிக்கும், ஒரு டேஸ்ட். சரி ப்ரோ இருங்க. ஜிபி நீங்க FDS பாத்தீங்களா? FDS பாத்தீங்களா? என்ன படம்? ஜிபியோ? ஆஃப் கோர்ஸ் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் ஷோ பாத்தீங்களா? ஆமா. ஓகே இருங்க, இதெல்லாம் ஏங்க நீங்க பிரகாஷ் ப்ரோ சன் பிக்சர் ஒரு 4 நாள் போட்டோ விட்டானுங்க, ஒரு இந்த கவுண்டன் போஸ்ட். இதே மாதிரி ரீசனா எந்த படத்துலயும் போஸ்ட் விடலங்க. ஃபர்ஸ்ட் லுக்கோ செகண்ட் லுக்கோ இன்னைக்கு படம் ரிலீஸா டுடே ரிலீஸ்ன்ற மாதிரி ரீசனா எந்த தளப்படத்துலையும் இந்த மாதிரி போஸ்டர் டிசைன் வரலாங்க. அவ்வளவு சூப்பரா பண்றானுங்க. ப்ரொமோ கட்டா இருக்கட்டும், போஸ்டர் டிசைனா இருக்கட்டும். எப்படி இந்த ஒரு டைம்ல 2011 அந்த டிவி ப்ரோமோல சூப்பரா போட்டிருப்போமா சன் பிக்சர். ஒரு படம் ரிலீஸ் ஆகி 2 days 3 daysல இப்போ எங்க போறீங்க அந்த தேட்டருக்கு தான்ன்ற சீன்லாம் கட் பண்ணி சூப்பரா போடுவான். அதெல்லாம் அதே மாதிரி இப்ப நல்லா பண்றான். இந்த மாதிரி ப்ரொடக்ஷனுக்கு வந்து கால்ஷீட்டே கொடுக்காம ஏன் இத்து போனோம், ஏன் ரத்தனம், என்ன போனி கபூர், நமக்குன்னு சிக்கனாங்க பாருங்க. ஜெகன் ப்ரோ எதுக்கு ஜிபி கேட்டீங்க? இல்ல நீங்க டோட்டலாவே அஜித் படம் பாக்குறது இல்லையா அப்படின்னு ஒரு டவுட்ல கேட்டேன். ஏங்க நீங்க வேற, நான் எல்லா படமும் ஃபர்ஸ்ட் விடாமுயற்சி ஜிபி அவர் அட்டகாசம் ஆட்ட காமெடி வரும்போது என்ன படமோ அப்படின்னாரு. நேற்று துணிவு கொள்ளையடிக்கிற படம், துணிவு டைட்டில் வரலங்கிறாரு. அஜித் படம் ஏதோ இந்த கொள்ளையடிப்பாங்களே அந்த படம் அப்படின்னாரு. கடைசியா வந்து துணிவே அவருக்கு தெரியல. குட் பை டக்லில விட்டுருங்க. இதெல்லாம் ரொம்ப தப்பு ப்ரோ. ஏங்க எனக்கு ஸ்ட்ரைக் இல்ல பேங்க்ல போய் கொள்ளையடிப்பாங்கல்ல, அந்த படம் பேர் என்ன? அந்த படம் பேர் என்ன? துணிவு வாரிசு 1000 தடவை நம்ம பேசுற லட்சம் தடவை சொல்லியிருப்போம். மந்திரம் மாதிரி 1008 ராமஜெயன் சொல்ற மாதிரி சொல்லியிருப்போம். அப்படியுமே அவர் தெரியலங்கிறாரு. பரணி எஸ்கே ஐஏகே அந்த மாதிரி ஏதாவது பிளானா? புரியல. சரி ஓகே. என்னது? இல்ல ஆல்ரெடி சூர்யா மேலதான் இப்படி இருப்பீங்க. ஓகே, ஏகே மேல இப்படிதான் இருக்கீங்களா? ஓகே எஸ்கே தவிர எல்லாரும் ஏதாவது ஒண்ணு ப்ரொஜெக்ட் பண்ணி, அது விஷால் அந்த பிக் பாஸ்ல ஒண்ணு என்ன சொல்லுவாங்க ஒரு வேர்ட் அடிக்கடி வருமே, என்ன இப்படி தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணாதீங்க. சரி உங்களோட பிஹேவியர்லாம் பார்த்தா எப்படி இருக்கு? ஓகேவா? தியேட்டர்ல வர்த்தா? தியேட்டர்ல வர்த்தாவா? தியேட்டர் பேக்ட் ஆடியன்ஸா பார்த்தா நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க. பார்த்து ஒருத்தர் வந்து டீசென்ட்டா இருக்கு. விஷால் அந்த கதையெல்லாம் சொல்லி முடிச்சாச்சு விஷால். நீங்க வேணும்னே மனசை புண்படுத்துறதுக்காக கேக்குறீங்க. நல்லா தெரியுது விஷால். இல்ல தலைவா, ஷோ கேன்சல்ட். அப்புறம் சேலத்துக்கும் எங்க போறேன் நான் கிளம்புறேன் நீங்களே. அதுக்கப்புறம் என்னாச்சு? அதுக்கப்புறம் வீட்டுல வந்து படுத்து தூங்கிட்டேன். அதுதான் நடந்துச்சு. சரி விடுங்க, நாளைக்கு. ஓகே. ஏங்க இப்போ அந்த இது ஒரு நியூஸ் நீங்க பார்த்தேன், ரொம்ப வரவேற்கத்தக்க நியூஸ். ஆஃப் டாபிக்ல ஒன்று சொல்லிடுறேன். ஒடிஷால வந்து இந்த டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பேன் பண்ணிட்டாங்க. பீடி, சிகரெட், குட்கா இமிடியேட்டா பேன் பண்ணிருக்காங்க. ஆமா, இமிடியேட்டா உடனே அந்த ஸ்டேட் வைடு பேன் பண்ணிருக்காங்க. ரொம்ப ஒரு மாதிரி வரவேற்கத்தக்க விஷயம். ஏங்க நானே இங்க பேன் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் ஏதோ சிகரெட் எல்லாம் ஏற போகுதுன்னு என்னமோ சொன்னாங்க.
நானும் எதிர்பார்த்தேன். ஏறிடுச்சு, ஆனா சூர்யா கொஞ்சம் தலை கொஞ்சம் ஏறிடுச்சு. ஏறினா நல்லதுதான் விஷயம். பரணி கொஞ்சம் கொஞ்சம் பேன் ஏறிடுச்சு. பண்ணுவாங்கன்னா ஏறட்டும். இவங்க 72 ரூபா ஒரு சிகரெட் அப்படின்லாம் சொன்னாங்க, அந்த மாதிரிலாம் ஏறிச்சுன்னா சூப்பரா இருக்கும். தமிழ்நாட்டுல எல்லாம் கொஞ்சம் திருந்திருவாங்க. அந்த அளவுக்கு வாங்கி அடிக்கிற அளவுக்கு வண்டி இல்ல. எல்லாரும் திரும்ப முடியாது. மேக்ஸிமம் விஷால் திருந்துவாங்க. இது ஆக்சுவலா ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன். என்னன்னா நான் வந்துட்டு திருச்சியில ஷோ கேன்சல் ஆயிடுச்சுன்ட்டு சரி ஓகே இது சேலம் போலாம் அப்படின்னு போய் தம் சொல்லி போட்டீங்களா? சேலம் பஸ்ல தான் ஏறினேன். நாமக்கல் வழியா தான் போகும். சரின்னு ஏறிட்டேன். போற வழியில 2 பஸ்ஸுக்கு நடுவுல ஏதோ ஒரு பைக்காரன் வந்துட்டான். அது ஸ்டாப் ஆகும்போது பைக் இடிச்சிருச்சு, லைட்டா இடிச்சிருச்சு. இந்த டிரைவர் ஏதோ பேசிட்டு இருக்கும்போது ஏதோ வந்து அடிச்சிட்டாங்க போல. உடனே அவன் வந்து கத்துறான், பஸ்ஸுக்குள்ள வந்து சண்டையெல்லாம் நடக்குது. எனக்கு என்ன கேட்டேன்னா, ஐயோ, இல்ல முதல்வன் படம் மாதிரி இருக்கு. அப்புறம் என்னாச்சு? நீ நீ இல்ல மலையாளத்தோட டயலாக் இருக்கு, நீ எவ்வளோ பிடிவாடியா வந்துருச்சாலும் இதான அவஸ்தன்ற மாதிரி. நான் எங்க போனாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துகிட்டே இருக்குது. எனக்கு என் ராசி அப்படி என்ன இதுன்னே தெரியல. பேசாம சண்டைக்கோழில வர மாதிரி பிஜிஎம் போட்டு எகிரி குச்சி போய் 4 மிதி வச்சிருக்கலாம்ல. இதோட என்னன்னா, நமக்கு வந்துட்டு ஒரு மாதிரி இந்த மாதிரி ஏதாவது ஒரு சண்டை ஏதாவது நடந்துச்சுன்னா நம்ம மைண்ட் கோவமா இருப்போம். அது மாதிரி டிரைவர் என்ன கோவத்துல இருந்தாலும் தெரியல. அதுக்கப்புறம் வண்டி வந்துட்டு ஒரு மாதிரி 80ஸ்லயே தாங்க போச்சு. இந்த மேப்ல கூகுள் மேப்ல செக் பண்ணி பார்த்தா 83, 84 இந்த மாதிரி தான். டர்னிங்ல கூட மனுஷன் ஸ்பீடா தான் போனாரு. நம்ம ஸ்பீடா போனாரு. பக்கத்துல அந்த வடிவேல் ஓட்டுற மாதிரியே ஃபீலா இருந்துச்சு. சுகுமார் ப்ரோ கார் எப்படி ஓட்டுவாரோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் பரணி கேள்விப்பட்டீங்களா, அந்த பொண்ணு அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? உண்மையா? ஆமா, அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, உண்மைதான். ஓகே தலைவா, இந்த விக்ருதின்னு ஒரு படம் இருக்காமே பரணி, எப்படி இருக்கும் பாத்திருக்கீங்களா? விக்ருதி ஏங்க அதுதானங்க தமிழ்ல ரீமேக் பண்ணாங்க. பாக்கல அதாங்க கேக்குறேன், சாரிங்க. அந்த ஒரு கதை வேணாம் படம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இல்ல அது ஒரு ட்ரூ இன்சிடென்ட் ஃபிலிம் தான். படம் நல்லா இருக்கும். பாருங்க. ஓகே ப்ரோ பிரகாஷ் ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ மங்காத்தா ஸ்பெஷல் ஏதாவது சொல்லுங்க. நீங்க படம் பார்த்தது அனுபவம். இல்ல அது நான் ஒரு காமெடி சொல்றேன். நான் வந்து போட்ல வேலை நாய்ஸ் பின்னாடி கேட்கும் அப்பப்போ பேசிட்டு இருக்கேன். ஒரு 10 நிமிஷத்துல வீட்டுக்கு போயிடுறேன். ஒரு காமெடி நம்ம அதை பங்காட்ட மாதிரி பேசுவோம். பிரகாஷ் ப்ரோ நாளைக்கு சொல்லுங்க ப்ரோ, அப்பதான் இன்னும் சுவாரஸ்யமா இருக்கும். நாளைக்கு படம் பார்க்கறது சொல்ல முடியும். பாத்துட்டு வந்துட்டு அந்த நினைவுகள் இதெல்லாம் சேர்த்து சொல்லுங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ். பிரகாஷ் ப்ரோ, சூர்யா ஃபேன்ஸ் வேற பதறிட்டு இருக்காங்க மறுபடியும் பாண்டியராஜான்னு. பிரகாஷ் அது உண்மை இல்லைன்னா அந்த நியூஸ் உண்மையா என்ன? சும்மா 3 அதிர்ச்சியில இது இல்ல அவரு பாஷா படத்துல வர மாதிரி 3 குத்து விளக்கு ஏத்துனார்ல. 1 சிபி, 2வது பாண்டியராஜ், 3வது அந்த குத்து விளக்கு யாருன்னு தெரியல. 3 எங்க அப்படியா? வாய்ப்பு இல்லையே. சூர்யா திருப்பி அங்க தெரியல, பாப்போம். சரி ப்ரோ, பாண்டியராஜ் ஒரு படத்தை அபிஷியல் அனௌன்ஸ்மென்ட் வரும்போது சொல்றேன். ஓகே இல்ல கமல் கொஞ்சம் போர் கமல். இப்ப புதுசா போறாருல சூப்பரா, அந்த மாதிரி வித்தியாசமா ட்ரை பண்ணிட்டோம். வேணான்ற கருப்பு கமர்ஷியல் படம் 46 ஒரு மாதிரி ஃபேமிலி. அந்த அது வந்து கொஞ்சம் அந்த கதையெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி 47 அது ஒரு மாதிரி மலையாள பட ஸ்டைல்ல. மறுபடியும் பிஎன்சி ஒரு படம் வேணும்ல பாண்டியராஜ். கருப்பு அப்புறம் எந்த சீல ஓடும்? பிஎன்சி எல்லாம் ஓடாது. அதுதான் நடுவுல 2 படம் இருக்குல்லங்க. அப்படியா? ஐயோ இல்லையா, இந்த ப்ரீவியஸ் கொலாபரேஷனே வேணான்ற, தவிர்த்துருங்கன்ற, புதுசா போங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க ப்ரோ. கதக்கலையுமே ஒண்ணு வந்தா நல்லா தானே இருக்கும் விஷால் ப்ரோ. ஒரு வாட்டி தான் தவறு நடக்கும். கமல் கதகளி பாக்ஸ் ஆபீஸ்ல ஓடல, பேசாம. புரியலையே. தனுஷ் வந்து மாரி செல்வராஜ் கூட ஒரு படம் பண்ணிட்டு திருப்பி பண்றாரு. அதே மாதிரி தனுஷ் டைரக்ஷன்ல ஒரு படம் பண்ணிட்டு திருப்பி பண்றாரு. அப்ப வந்து சூர்யா மட்டும் பண்ண கூடாதா? உனக்கு பொறாமடா. அது சரி, பாட்டு பண்றீங்க. நல்ல படமா பண்ணுவார் ப்ரோ. கடைக்குட்டியுமே ஒண்ணு இறக்குவாரு, விடுங்க நம்புவாங்க. பாண்டியராஜ் விஷால் ப்ரோ, பாண்டியராஜ் வந்து உங்களுக்கு மோசமான படம்லாம் ஆண்பாவம் டைரக்டர் எடுத்தவர், ஆண்பாவம் படம் எடுத்தவர் பாண்டியராஜன். ஆண்பாவம், காதல், அது என்ன கோபாலா அதெல்லாம் எடுத்தவர். அண்ணா அது பழைய பாண்டியராஜன், நீங்க வேற. அண்ணா பாண்டியராஜன் பரணி ஒரு மோசமான படம் கொடுக்க மாட்டாரு. எனக்கு ஏதோ சொல்றீங்க தெரியுது, என்ன சொல்றீங்க? பண்ணது 2 படம், பசங்க 2 ஈட்டி. இல்ல அதுக்குதான் பரணிக்கு தெரியாது. ஆதி வந்து ஒரு சூப்பர் காமெடி பண்றாரு. அது ஆதிக்கு பரணிக்கு புரியாதுன்னு சொன்னேன். எனக்கு தெரியும். அந்த பிரகாஷ் ப்ரோ அது சூப்பர் காமெடி இல்ல ப்ரோ, பல்தான் காமெடி. அது
இல்லங்க, அது வந்து அவனுக்கு தெரியும். எப்படி தெரியுமா தெரியும்? இப்ப நம்ம மகேந்திரன் வந்து தெரி படத்துல வில்லனவால அந்த மாதிரி அவனுக்கு தெரியும். வசீகரா படத்துல கடைசியா வருவார்ல அவன் தானே அப்படின்னுவான். இப்போ கொஞ்ச நாள் முன்னாடிதான் வந்துட்டு பிரகாஷ் பிரகாஷ் இந்த ரீல் ஃபேக்ஸ் எடிட் பண்ணப்போ அனுபவம் அந்த சீன் எல்லாம் வச்சு கொடுத்தேன். நான் பாண்டியராஜ் எல்லாம் எனக்கு தெரியும், ஒன்னும் பிரச்சனை இல்ல. எங்க அவர் டைரக்ட் பண்ண ஒரு 3 படம் சொல்லு. டைரக்ட் பண்ணதெல்லாம் தெரியாதுங்க, அவர் யாருன்னு தெரியும், அவர் படம் நடிச்ச படம் 1-2 படம் தெரியும், அவ்வளவுதான். எங்க சொல்லு, ஒரு 3 படம் சொல்லு. போன வருஷம் என்ன வந்துச்சு? சொல்லுங்க. துப்பறிவாளன் அப்படியே. டேய் உன்னை கேட்டனாடா, ஏன்டா எப்ப பார்த்தாலும் இப்படியே பண்ணிருக்க நீங்க? கொஞ்ச நாள் நம்ம ஸ்பீக்கர் அமைதியா வாய் முட்டுறோம். ஓகே ஓகே சொல்லுங்க பரணி, நீங்க சொல்லுங்க. பரணி 3 படம். என்ன படம்? பாண்டியராஜன் நடிச்ச 3 படம். நடிச்ச 3 படமா? டக்கு டக்கு டைப் பண்ணிட்டு இருக்காரு, இருங்க அவரே வருவாரு. சொன்னலடா தெரியும் எனக்கு பண்ணிடா. யோசிக்கிறான்ப்பா அந்த மாதிரி இருக்கு பரணி உங்க மூடு. 3 சொல்லிட்டாரு அவரு. 3 படம் ஓகேவா? என்ன பேர் சொல்லுங்க. என்னடா இது ஏதோ அன்பாவமா அவன் ஏதோ காமெடி பண்றான், அப்படியே பொழைச்சு கிடந்துட்டாருங்க. நம்ம 3 மீன் பேரை சொல்லு அப்படின்னு சின்ன மீன், பெரிய மீன், அப்பா மீன் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பரணி வந்து சொல்ற ஆண் பாவம் பொல்லாதது ஆண். இல்ல எனக்கு அந்த படம் தான் நான் ரீசெண்டா எடிட் பண்ணி அது மட்டும் தான் எனக்கு ஞாபகம். சுமார் என்னன்னு கேளுங்க அவரை. எப்ப பார்த்தாலும் பரணி ஏதாவது கேள்வி கேட்டா இவன் குறுக்க பொண்ணு புல்லட்ட வாங்கிட்டே இருக்கான். கோவத்துக்கு ஆளாயிடுவேன் நான். இல்லைங்க, கோவப்பட்டுக்கோங்க, அது பிரச்சனை இல்ல. ஆனா கோவப்பட்டு விஷாலே ஏதாவது பண்ணுங்கன்றேன். ஏன்னா எப்ப பரணிய கேள்வி கேட்டாலும் இவங்களுக்கு குறுக்க போந்துடுறான். ப்ரோ நாளைக்கு 23 ரீஸ்டார்ட் ஆகுதா? ரீஸ்டார்ட் ஆகுதா? இருங்க ஒரு நிமிஷம், இப்பதான் எனக்கு கேக்குது. எதுக்கு விஷால திட்டுறீங்க? 23 ப்ரோ, நாளைக்கு என்ன நாள்? 26 தானே ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகுது. 26 லீவுங்க, 23 கருப்பு ரிலீஸ் டேட் நாளைக்கு. அத எதுக்கு விடுங்க, எதுக்கு வந்து விஷால திட்டுறீங்க? அண்ணா என்ன ஒருத்தவர் தானே திட்டுறாரு. ஆனா பஞ்சாயத்து முடிஞ்சு போச்சுங்க, நெருப்பு நீலமேகம் முடிஞ்சு போச்சுங்க, விடுங்க. அண்ணா ஒரு நிமிஷம். ஆதி ப்ரோ அந்த போஸ்ட் அந்த மீன்வேல் அஜித் போட்டிருக்கீங்களா, அது என்ன சர்க்காசிசமா இல்ல அது ட்ரோலா? இந்த மங்காத்தா இல்லங்க, இவங்க இவ்வளவு தூரம் ஊரே கொண்டாடிக்கிட்டு இருக்கு, எல்லாரும் அவரை வச்சு பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல. ஆனா அவர் இது எதையுமே கண்டுக்காம ஒரு வாட்டுக்கு டேய் இங்க வேற கத்திட்டு இருக்காங்க எப்பன்னா ஒரு வாட்டுக்கு ஜாலியா அவர் புறவை பார்த்துட்டு இருப்பாரு. அவர் இதெல்லாம் பெருசா கண்டுக்க மாட்டாருன்னு சொல்லி போட்டிருந்தேன். அந்த வடிவேலோட ஃப்ரெண்ட்ஸ் நேம் தானே சொல்றீங்க? அதாவது பேசிக்கா என்னன்னா தூங்கி எந்திரிச்சிட்டு அப்படியே சுத்தி பாப்பாரு, அதுக்கப்புறம் திருப்பி நீங்க வேற அப்படின்னு திருப்பி தூங்கிடுவார்ல, அத போட்டிருந்தேன். அவருக்கு முதல்ல ரிலீஸ் ஆகுறது தெரியுமா? தெரியாமலாம் இருக்காது, ஏன் அநியாயம் பண்றீங்க? அவ்வளவு மேல இல்லப்பா. ஒரு டவுட் சுரேஷ் இல்ல தெரியும் அதெல்லாம் கூட இருக்காரு, அதெல்லாம் இல்ல. ஆதினா எனக்கு ஒரே ஒரு டவுட் உங்ககிட்ட கேட்கணும், முக்கியமான டவுட் என்னன்னா, ஆனா நீங்க அஜித்த கூட வரும் சார், அஜித்த கூட விட்டுருங்கல்ல. பிரான்ஸுக்கு தான் ஆக்சுவலா 3 நாளா என்ன இந்த இதுல வரும்ல, ஒரு இன்ப அதிர்ச்சி, உங்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி, எனக்கு இன்பம் அதிர்ச்சியா இருக்கே அப்படின்னாருல, அந்த மாதிரி சன் பிக்சர்ஸ் வந்து போஸ்டர் எல்லாம் விட்டுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு டேய் என்னடா போஸ்டர் எல்லாம் விடுறீங்க? அது வந்து கிட்டத்தட்ட கோபி பிரசன்னாலாம் சூப்பரா போஸ்டர், இந்த போஸ்டருக்கே இவ்வளவு உழைப்பு போட மாட்டாப்ல, புதுப்பட போஸ்டருக்கு அந்த போஸ்டர் வெறித்தனமா இருந்துச்சு. பேசாம இந்த பாருங்க பிச்சு போடுவேன். நான் சொல்றது இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்ஸ் செம்ம ஹைப்போட வருது. அத கூட அவர் நல்லா பண்ணலன்ற இவனுங்க நல்லா பண்றாரு. நான் சொல்றது நீங்க 2 days போஸ்டர் சொல்றீங்க, நான் சொல்றது ஃபர்ஸ்ட் லுக்னு விடுறாங்கல்ல, அதுக்கே அவர் அவ்வளவு இது போட மாட்டாரு. அவர் நல்ல ஞாபகம் இருக்கா, எந்த போஸ்டர் இருந்தாலும் அவர் புடிச்சு திட்டிட்டு இருப்பாங்க கமெண்ட்ல. வாரிசு செமையா போட்டிருக்காரு. அப்புறம் இந்த இது ரீ ரிலீஸ் ட்ரெய்லர் விடுறாங்க, இந்த கமல் சொல்லுவார்ல இதுல, இந்த வேற என்ன வசூல் ராஜால, உனக்கு என்ன பிரச்சனை இப்போ, உனக்கு ஃப்ரிட்ஜ் வந்துருக்குது, ஏசி வந்துருக்குது, இது எல்லாத்தையும் நீ உபயோகப்படுத்திக்கலாம் அப்படின்னு வரலாம். அந்த மாதிரி என்னடா எல்லாரும் நாயகன் ப்ரோமோ கட் எல்லாம் பாருங்க பயங்கரமா பண்றாங்க. இனிமே அதாங்க சொல்றேன், புது படத்துக்கு பண்ற மாதிரி இல்ல. எனக்கு என்ன காமெடினா, அஜித் படத்தோட கடைசி 5-6-7 வருஷமா, எனக்கு தெரிஞ்சு 6-7 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன், 6-7 வருஷமா நடிச்ச எந்த படத்துக்குமே
ஃப்ரெஷ் படத்துக்கு கூட இவ்வளவு பண்ணல. நமக்கே இருக்கும்ல, என்னடா கண்டுக்கவே மாட்டேன்றீங்க, என்னடா பண்றீங்க நீங்களான்னு இருக்கும்ல. ஆனா இது என்னமோ அவங்க வந்து பயங்கரமா அவங்க முடிவு பண்ணிட்டாங்க, சார் ரைட்டு கல்லா கட்டலாம் அப்படின்னு. ஆமா, இந்த ப்ரொமோலாம் டிவில போடுறாங்களா என்ன ப்ரோ? யாராவது சொல்லுங்க, டிவி பாக்குறவங்க. டிவி பாக்குறது இல்லையே. கேள்விப்பட்டேன். இல்ல எனக்கு தெரியல, நானும் டிவி வெளில இருக்கேன், நான் டிவி பார்க்கல. ஆனா பயங்கரமா பண்றானுங்க. இது கால் சீட்டு ஒரு 4 தெரியுமே, நடிக்கணும். குடும்பஸ்தான். இந்த பிரகாஷ் டிவி பாக்குறதுல நினைக்கிறேன். சிறகடி காசை மட்டும் போவாரு. அவர் வந்து சுட்டி டிவி தான் பாப்பாரு. டிவில நமக்கு வந்து சுட்டி டிவியும் நிக் டிவியும் தான் ஓடுது. கேட்காது, அது குடும்பஸ்தன் இல்ல, குடும்பஸ்தன் பாவம். அப்ப சரக்கடிக்க ஆசை யாருங்க அடிக்கிறா? பிரகாஷ் ப்ரோ, அப்ப அந்த டைம்ல சன் நெட்வொர்க் அந்த கேடிவி ஆதித்யா எல்லாத்துலயுமே அந்த ப்ரோமோ போடுவாங்க, அந்த வேட்டைக்காரன் மங்காத்தா அந்த டைம்ல. ஆதித்யா போடுவாங்க. ஏங்க நீங்க வேற, அது எந்த படமா அது வந்து எதுவா இருந்தாலும் சரி, எந்த சன் பிக்சர்ஸ் படமா இருந்தாலும் சரி, வெறும் மங்கத்தாக்கு மட்டும் இல்ல, அது எந்த சன் பிக்சர்ஸ் படமா இருந்தாலும் டிவி ஆஃப் பண்ணா கூட அங்க சன் பிக்சர்ஸ் ப்ரோமோ தான் ஓடிட்டு இருக்கும். அந்த நக்குல் படம் ஒண்ணு போடுவாங்க பாருங்க, மாசிலாமணி காதலில் விழுந்தேன். காதல் விழுந்தேன் இல்லங்க, மாசிலாமணிக்கு தான் பயங்கரமா போட்டாங்க. எனக்கு வந்தது வேட்டைக்காரன் தான். எல்லாம் வந்து வாடாடுவீங்களா, அந்த ஒரு பிஜிஎம் இருக்கும்ல, இல்ல ப்ரோ, ஏதோ சாப்பிட்டா ஒரு மத்தியானம் அப்ப இப்படி நடப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தர்சி மீம் அதெல்லாம் அப்ப பயங்கரமா வரும். அது ரிப்பீட்ல வரும் வேற. அதெல்லாம் சரி ரைட்டு, இப்ப நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு ரிலாக்ஸா. இப்ப நம்ம பேசலாம், நம்ம பழைய நினைவுகளையும் பேசலாம். இப்ப 2011 தயாநிதி அழகிரி பேரே இல்ல போ இதுல. படம் இங்க பாங்க, இந்த படம் நெகட்டிவ் ரைட்ஸ், படத்தோட நெகட்டிவ் ரைட்ஸ் வந்து இன்னொருத்தட்டு இருந்துச்சு. அதனால அப்படி எல்லாம் மாறி மாறி சன் பிக்சர்ஸாலே ரிலீஸ் பண்ண முடியாம இருந்துச்சு படம். ஏன்னா வந்து படத்தை வந்து தயாநிதி அழகிரிட்ட இருந்து கை மாறி ஸ்டுடியோ கிரீன்ட்ட போய், ஸ்டுடியோ கிரீன் அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணி சன் பிக்சர்ஸ்ட்ட போய், சன் பிக்சர்ஸ் வந்து ரேடான் மீடியா ராதிகா இருக்காங்க, அவங்க தான் படத்தை ரிலீஸ் பண்ணாங்க ஃபைனலா ரைட்ஸ் ரிலீஸ் பண்ணது. அதுக்கப்புறம் வந்து தியேட்டர் அக்ரிமெண்ட் வந்து ரெட் ஜெயின் மூவிஸ் பண்ணாங்க. அதாவது நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் நம்ம ஸ்பேஸ்ல, ரெட் ஜெயின் மூவிஸ், Cloud9 மூவிஸ், சன் பிக்சர்ஸ் 3 பேரும் சேர்ந்து ஒரு படம் ஒர்க் பண்ணாங்களா, அதுக்கு இந்த படம் தான். Cloud9 மூவிஸ் தயாரிப்புல, சன் பிக்சர்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன்ல, தியேட்டர் அக்ரிமெண்ட் ரெட் ஜெயின் மூவிஸ் 3மே தியேட்டர்ல அந்த இதுல வரும், ஸ்கிரீன்ல வரும். 3 பேருமே அந்த ஒரே படம் இதுதான். சரி பிரகாஷ், நான் ஒரே நிமிஷம். அரசியல் ப்ரோ, உங்களுக்கு ஏதாவது என் மேல வன்மம்னா திருச்சியில போய் திருச்சியில பிறந்தவங்க எனக்கு தெரியாதுங்க. அங்க மலையாள படம் எப்படிங்க ஓடும்? கொஞ்சம் ஓடின படம் ஓடினாதாங்க ஓடும். ஃபர்ஸ்ட் நாளே எப்படிங்க போடுவாங்க? அங்க இருந்து திருச்சிக்கு வராம திருச்சூருக்கு நீங்க போயிருக்கலாம். உங்களை யார் திருச்சி இல்ல இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களா? பரணி ஏன் வன்மவாதின்னு சொல்றோன்னு என்னாச்சு? இல்ல புரிஞ்சுக்கிட்டீங்களா? என்ன எனக்கு புரியலண்ணா. உங்களுக்கு புரிய வேணாம் பரணி. சரி விடுங்க, நீங்க டாபிக் விடுங்க. நீங்க பிரகாஷ் ப்ரோ, அடுத்த தடவையாவது மலையாள பார்த்தா திருச்சியில வந்து பாக்காதீங்க, திருச்சூர் போங்க. சுகனுக்கு புரிஞ்சிச்சு கரெக்டா. பிரகாஷ் ப்ரோ, நீங்க கண்டினியூ பண்ணுங்க. அந்த மங்காத்தா இது வந்தீங்க, ஒருத்தர பேச விட்டு நீங்க கடைசியா சொல்லுங்க. நீங்க கொஞ்சம் சுவாரஸ்யமா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா சொல்லுவீங்க. யாராரு இன்ட்ரெஸ்டா இல்லைங்க, நம்மளுடைய மெமரிஸ் அவ்வளவுதான். அது 2011 இருந்தது. அப்ப நம்ம சொன்ன மாதிரி என்னன்னா, 2011 படம் பார்க்கும்போது அப்பெல்லாம் வந்து ட்விட்டர் வந்து எப்படி சொல்றது, நம்ம ட்விட்டருக்கு வந்து ஒரு 4 வருஷமா ஆன கதை. அந்த பேரு அந்த சாரி 3 வருஷம், 2008 ட்விட்டர் வந்துச்சு. 2008 2009 ஜாயின் பண்ணிட்டேன். அப்போ பிரகாஷ் மகாதேவன் அப்படிங்கிற ஐடியில இருந்துட்டேன். அந்த ஐடி அப்புறம் சஸ்பெண்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பிரகாஷ் மகாதேவன் மாறினா 2012 இதை வச்சிருந்தேன், இந்த ஐடி வச்சிருந்தேன். அந்த வந்து புதுசாப்பெல்லாம் அது ரொம்ப பெருசா பயங்கரமா என்னமோ அப்படி இப்படி ட்விட்டர்னால அது வேற ஒரு மாதிரி பீக்ல இருக்கும். ஆனா அப்ப அதிகமா யூஸ் பண்றது எப்பயாவது ட்விட்டர் யூஸ் பண்றது. அதனால சோசியல் மீடியா வந்து ரொம்ப குறைவாக யூஸ் பண்ணப்பட்ட காலங்கிறதுனால நமக்கு வந்து எல்லாமே வந்து ஒரு பீஸ்ஃபுல் மெமரி அந்த படத்தை பொறுத்த வரைக்கும். ஏன்னா வந்து அந்த படம் வந்து இவ்வளவு ஒரு சிக்கல் ரிலீஸ் ஆயிடுச்சு பயங்கரமா. ஏன்னா வந்து Cloud9 மூவிஸ் தயாநிதி அழகிரி பேரை தூக்கிட்டாங்க. ஸ்டுடியோ கிரீன் வந்து அது வேற மாதிரி பேர் கலைஞர் வந்து ரெட் ஜெயின் மூவிஸ் சொல்லி அவரே வந்து ரிலீஸ் பண்ண சொல்லி ரெட் ஜெயின் மூவிஸ் ரிலீஸ் பண்ணி சன் பிக்சர்ஸ் உள்ள வந்து அந்த வேற ஒரு டோன் கலரை கடைசி நேரத்துல மாறி விநாயகர் சதுர்த்திக்கு ரிலீஸ் ஆச்சு அந்த படம். விநாயகர் சதுர்த்தி ரம்ஜானும் சேர்ந்து வந்துச்சு நினைக்கிறேன். அந்த ஒரே நாள்ல 4 நாள் அந்த படம் இல்ல அது ஒரே நாள்ல வந்துச்சு நினைக்கிறேன். அந்த மங்காத்தா ரிலீஸ் ஆன தேதி அக்டோபர் ஆகஸ்ட் 31 ரிலீஸ் படம்.
அதுவும் அந்த அக்டோபர் ரிலீஸ் ஆகஸ்ட் ஆகிறதுக்கு 31 நினைக்கிறேன். ரிலீஸ் ஆகிறதுக்கு 3 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் கன்ஃபார்ம் ஆகல, வருமா வராதா ஆமா, வருமா படம் வராதா. கன்ஃபார்ம் ஆகல. ரிலீஸ் டேட் 6 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் கன்ஃபார்ம் ஆகல. படம் வருமா வராதா அப்படிங்கிற ஒரு எந்த ஒரு இதுவுமே தெரியாம இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து படம் வர்றது உறுதியாகி கடைசி நேரத்துல பயங்கரமா சன் பிக்சர்ஸ் அந்த ப்ரொமோஷன்ஸே வந்து வேற லெவல்ல இருக்கும். அப்பலாம் அவங்க அயன், மங்காத்தா, வேட்டைக்காரன், நகுல் படம் இது எல்லாத்துக்கும் சூப்பரா பண்ணுவாங்க. எல்லாமே பயங்கரமா பண்ணுவாங்க. எல்லா படத்துக்கும் சூப்பரா பண்ணுவாங்க. அதுல வந்து இந்த மங்காத்தாக்கு வந்து அஜித் அர்ஜுன் அந்த கிளாஸ் இந்த ஃபைட் சீன்ஸ் தான் அதிகமா ப்ரொமோஷன்ல போடுவாங்க. அதனாலேயே வந்து பயங்கரமா இருக்கும். நமக்கு என்ன மைண்ட் செட்னா அர்ஜுன் ஹீரோவா அஜித் ஹீரோவா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டே அந்த அளவுக்கு இருந்துச்சு. ஏன்னா அர்ஜுன் தான் ஹீரோ மாதிரி எல்லா ப்ரோமோ கட்டு இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு எல்லாம் பயங்கரமா இருக்கும். அதுல தியேட்டர்ல போய் உட்காந்தா படம் அது ஒரு எப்படி சொல்றது, படத்தெல்லாம் விட்டுருங்க, கிளைமேக்ஸ்ல வந்து எல்லாரும் ஏஞ்சி வெளியே போயிட்டாங்க. எல்லாரும் இப்ப ஒரு ஒரு 25-30% தான் ஆடியன்ஸ் உள்ள இருக்கிறாங்க. 70% ஆடியன்ஸ் வெறுத்து போயிட்டாங்க. படம் சூப்பரா பயங்கரமா போய் எப்படா இப்படி போய் முடிச்சிட்டீங்களா. வெளியே போனோன்னு எல்லாம் திடீர்னு பயங்கர விசில் சத்தம் பயங்கரமா அலறிக்கிட்டே இருக்கு. வெளியே போனேன் என்னடா அது படம் முடிச்சு வெளியே வந்துட்டோம், நமக்கு இவ்வளவு பெரிய இப்படி ஒரு ஷாக்கிங் கிளைமேக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனா அப்பயே எப்படா விசில் சத்தம் கேட்க எல்லாம் உள்ள பதறிட்டு ஓடியாராங்க. ஓடியாந்தாதான் அந்த மொமெண்ட் அப்படியே பயங்கரமா நம்ம வந்து அந்த சில் அவுட் ஷாட் ஒன்று வரும். அப்படியே பயங்கரமா பீக்ல போய் டோட்டலா படமே பயங்கரமா தூக்கி நிப்பாட்ட படம் அப்படியே பயங்கரமா. ஏன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லுவோம் ஒரு விஷயம் சொல்லுவோம், அது அந்த படத்துல உதாரணத்தையே சொல்லுவோம். ஒரு படத்தோட இன்ட்ரோல் கிளைமேக்ஸ் 3மே உங்களுக்கு அல்டிமேட்டா இருந்தா அந்த படம் உங்களுக்கு வந்து எப்படிப்பட்டனாலும் ஒரு நடுவில் சீரியஸா சர்க்கிள் இருந்தாலும் பயங்கரமா போயிடும். நானும் எந்த சர்க்கிளுமே இல்லாம அந்த 3 நாளே பீக்ல இருந்த படம் தான் வந்து அந்த மங்காத்தா படம். அப்ப அது ஒரு ஏன்னா வெங்கட் பிரபு வந்து ட்விஸ்ட் வச்சு எழுதுவாருன்னு அதுக்கப்புறம் தான் பயங்கரமா அந்த ட்விஸ்ட் வச்சு எழுதுறதெல்லாம் அதிகமா வரும். ஒவ்வொரு படத்துலயும் இந்த ட்விஸ்ட் இப்படி மாறும். அதுக்கு முன்னாடி சரோஜால இருந்துச்சு. சரோஜால நமக்கு டோட்டலா அது வரைக்கும் பார்த்து டோட்டலா மாறும். அது ட்விஸ்ட் பயங்கரமா இருக்கும். அது அப்படியே அது ஒரு ட்ரெண்ட் செட்டராகவே வச்சிருந்தாரு. நான் கிளைமேக்ஸ் வேற மாதிரி ஒன்று வைக்க போறேன், வேற மாதிரி வைக்க போறேன்னா அப்படியே பயங்கரமா போயிட்டு இருந்துச்சு. அந்த படத்தை பத்தி பல விஷயங்கள் எப்படி சொல்றது, நான் வந்து 6-7 பேர் போனோம். அந்த 7 பேர்ல வந்து எங்க அக்கா பையனே சொன்னாங்க அதே கதை தான். 4.5 வயசு அவனுக்கு 4.5 வயசுக்குள்ள இருக்கும். அப்ப அந்த வயசு கோட் எல்லாம் போட்டு வந்தான். இன்னைக்கு இவ்வளவு நேரம் கழிச்சு இவ்வளவு வருஷம் கழிச்சு அவன் காலேஜ் செகண்ட் இயர் போயிட்டான். இப்பயும் நாளைக்கு படம் பார்க்க வரேங்கிறான். போறோம். என்னப்பா எப்படி அதுக்கிட்டே ஆளே இத்தனை வருஷம் ஆயிடுச்சா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இன்னைக்கு நண்பர் தான் ஒருத்தர் கேட்டாரு, நாளைக்கு மங்காத்தா போறோம்ல எத்தனை வருஷம் ஆச்சு படம் ரிலீஸ் ஆச்சு. அவர் கால் விஷயம் டக்குன்னு ஒரு என்னன்னா 15 வருஷம் ஆயிடுச்சுங்கிறது ஷாக்கிங்கா இருக்கு. 15 வருஷம் ஆயிடுச்சாங்க. அப்புறம் இந்த மங்காத்தால இன்னொரு இது இருக்கு. ஆக்சுவலா வந்து இப்ப சுகன் மெசேஜ் எடுத்துருக்குது. அந்த மெசேஜ் தான் அந்த இதே. நிறைய பேர் பிரகாஷ் மகாதேவனா படத்தை பார்த்து வச்சுட்டாங்கன்னு நினைச்சிட்டாங்க. இல்ல ஒரிஜினலாவே எங்க அப்பா பேர் மகாதேவன்கிறாலதான் அது மகாதேவ். ஏன்னா நிப்பாட்டிட்டீங்க ப்ரோ? சுகன் ஒரு மெசேஜ் பெருசா போட்டது என்னன்னு படிச்சு போனேன். பேசிட்டு இருக்கும்போது எனக்கு மெசேஜ் வந்துச்சு இல்ல, என்ன போட்டிருக்காருன்னு பார்க்க கடத்துல அதுதான் அவர் டீட்டெயிலா போட்டிருக்காரு. படம் பார்த்து வச்சிருக்கீங்களான்னு அவரும் கேட்கிறாரு. மங்கா பார்த்துட்டு வச்சிங்களா அப்படின்னு சம்பந்தம் இருக்கா கேட்கிறாரு. சம்பந்தம் இல்லை, ஒரிஜினலாவே என் பேர் அதனால அப்படிதான் வச்சுட்டேன். நான் அதுக்கு முன்னாடி ஃபேஸ்புக்லயே அதை வச்சிருந்தேன். கரெக்டா படம் ரிலீஸ் அது கரெக்டா மேட்ச் ஆச்சு. ஏன்னா ஐடி போயிடுச்சு. அப்பெல்லாம் தெரியுங்களா ஐடி சஜஷன் காமிக்கும்ல, உங்களுக்கு நம்ம ஃபுல் நேம் பிரகாஷ் மகாதேவன் வச்சு ஐடி சஸ்பெண்ட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அடுத்த ஆப்ஷன் நமக்கு வேற என்ன இருக்கு, பேர் ஏதாவது என்ன ஒரு சுருக்குவோம், என்ன எடுத்துருவோம். அப்புறம் வந்து என்ன எடுத்தாலும் வரல, பிரகாஷ் மகாதேவா அப்படின்னு போட்டாலும் வரல, எடுத்தா வந்துருச்சு, பிரகாஷ் மகாதேவன் போட்டு வந்துச்சு. அதை அப்படியே வச்சுக்கிட்டேன். அவ்வளவுதான், அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டேன். அவ்வளவுதான் அந்த படத்தை பொறுத்த வரைக்கும். நமக்கு வரலாறு கேட்டீங்கன்னா வரலாறை பொறுத்த வரைக்கும் நிறைய மெமரிஸ் பயங்கரமா. அது எத்தனை தடவை கேட்டா வேற வித்தியாசமான மெமரிஸ் வரும். ஆனா பிரகாஷ் வரலாறுக்கு அந்த லட்சுமி ராய் எல்லாம் கட்டி பிடிச்சிட்டு ஒண்ணு பேசிட்டு அதெல்லாம் அந்த மாதிரி ஒரு பண்ணதே இல்ல. எப்படி இருந்து தியேட்டர்ல அந்த சீன்லாம்? இல்ல அதான் சொல்றேன். அதான் அஜித் வந்து காமெடி வந்து ரொம்ப குறைவாதான படங்கள் தாங்க பண்ணிருக்காரு. அது பண்ண படங்கள் பெரும்பாலும் செட் ஆகலைங்கிறனால அதாவது எனக்கு பிடிக்கும். ஆனா ஆடியன்ஸ் நிறைய பேருக்கு பிடிக்காம படம் ஃபிளாப் ஆயிருக்கு. ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஏகன் எனக்கு காமெடி பிடிக்கும், படம் ஃபிளாப் ஆயிடுச்சு. அதே மாதிரி அவர் ராஜால காமெடி நல்லா பண்ணிருப்பாரு. ஆனா படம் ரொம்ப சுமாரான படம். ஆனா காமெடி அவர் பண்ற காமெடி சூப்பரா எனக்கு ரொம்ப ஃபேவரட். அந்த ராஜா காமெடி எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட். அவர் பண்ற காமெடி படம் எல்லாமே ஃபிளாப் ஆயிருது. ஆனா அவர் காமெடி ஜோனுக்கே போறது இல்ல. இந்த மாதிரி யாராவது ஒருத்தவங்க 2 பேர் அவரோட பர்சனல் அந்த ஜோனை யூஸ் பண்ணா தான் அந்த காமெடி ஜோன் வெளியே வருது. அதுல எனக்கு ஒரு படம் மங்காத்தா அட்டகாசம் பெரிய ஹிட்ங்க. காமெடி பண்ணி வாலி பெரிய பண்ணாரு. வில்லன் பெரிய ஹிட். அதான் சொல்றேன், ரேரா தானே அவர் ஹிட் ஆகுது. இல்லைன்னா அவர் பெருசா ஃபுல் பிளஜா காமெடி ஒரு சைடு போட்டு முழுசா எடுத்து நடத்துறாருன்னா சரியா போக மாட்டேது. அவருக்கு எனக்கு தெரிஞ்சு பல படங்கள் சரியா போகல. முக்கியமா எனக்கு ஏகன் ரொம்ப ஃபேவரட். ஏகன் போல பில்லா ஹிட் தான். இல்லங்க பில்லாவே காமெடி பண்ணிருப்பாரு. அந்த செகண்ட் அஜித் வந்து நல்ல காமெடி பண்ணிருப்பாரு. வாலி வில்லன் எல்லாத்துலயுமே காமெடி இருக்குமே ஃபுல்லா.
இருக்கும். இப்ப பிரகாஷ் ப்ரோ சொன்ன மாதிரி ஆக்சுவலா ஒரு சில வரலாறுலயே ட்ரை இருக்கும். பண்ணிருப்பாங்க. ஆனா காமெடியல் நல்லா இருக்காது. அந்த போர்ஷன் மட்டும் தான் கொஞ்சம் லேக்கா இருக்கும் வரலாறுல. அது வந்து இல்ல ஆமா இல்ல என்னன்னா வரலாறுல செட் இப்ப ஆகாது. ஆனா இல்ல பில்லா இல்ல என்னன்னா இப்ப இல்ல எனக்கு என்னன்னா இப்ப ரஜினிக்கு வந்து காமெடி படம் எடுத்துக்கிட்டா தில்லுமுல்லுன்னு ஒரு படம் சொல்லலாம். இன்னும் 2 3 படம் சொல்ல முடியும் ரஜினிக்கு. கமலுக்கு காமெடி படம் எடுத்தா ஏகப்பட்ட படம் சொல்லலாம். பஞ்சதந்திரம், ஃபுல் ஃபிளெஜ் மம்முட்டி ஆமா சம்பந்தம், கரெக்ட். அப்படி ஃபுல் பிளட்ஜா. இப்ப விஜய்க்கு கேட்டா வசூல் கூட ராஜா விஜய் கூட வசீகரா சொல்லலாம். விஜய்க்கு வசீகரா சொல்லலாம். அப்புறம் இன்னொரு படம் ஏதாவது கூட சொல்லலாம் விஜய்க்கு. விஜய்க்கு சச்சினே காமெடி சொல்லலாம். படம் சச்சின் சச்சின், சச்சின் கில்லி. லவ் படம் கேட்டீங்களா வருங்க, நீ சும்மா இருக்க. காமெடி படமா இல்ல இருந்தாலும் அது லவ் படம் காமெடினே கேட்டீங்க. சொல்றேன், நிறைய விஷயம் அது காமெடியே ஹியூமர் பயங்கரமா இல்ல அதான் பண்ணிருப்பாரு சொல்ல விஜய். அப்படி இல்ல அஜித்துக்கு தனியா ஒன்று சொல்ல முடியாது. ஆனா அவர் ட்ரை மின்சார பண்ணி நினைச்சிட்டே இருந்தாரு அவர் ரொம்ப காலமா. மின்சார கண்ணாவே ஆக்சுவலா காமெடி படம் தான் யோசிச்சு பார்த்தா. ரைட் ஓகே இல்ல அப்படின்னு அப்படி அஜித்துக்கு யோசிச்சு பார்த்தா எதுவுமே இல்லை. ஆனா அவர் ரொம்ப காலமா ஆமா ட்ரை ஆமா அது பண்ணி இல்ல. நினைச்சிட்டே இருந்தா அது கொஞ்சம் எதுவுமே ட்ரை பண்ணி பார்ப்பாரு. ஆனா அது என்ன செட் ஆகலைங்கிறத அப்படியே விட்டுறாரு. அவர் அப்படிதான் ஏகன் ட்ரை பண்ணது, எனக்கு அதுக்கு முன்னாடி ஆக்சுவலா ராஜா ட்ரை அந்த பண்ணது. ஜோன்ல இருந்த ஒரு படம் வந்து அவள் ஒரு வேலை ஆக்சுவலா கொஞ்சம் அப்படி இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஆனா அது ஒரு அஜித் சீரியஸ் அதுல காமெடி சப்ஜெக்ட் பண்ணிருக்க மாட்டாப்ல. சப்ஜெக்டா அதான் சீரியஸ் சீரியஸான சப்ஜெக்ட் சப்ஜெக்ட், அது. டொமஸ்டிக் இல்ல அப்படி வயலன்ஸ்லாம் பார்த்தா எனக்கு இருக்கும். அப்படி பார்த்தா எனக்கு வந்து ரெட்ட ஜட வயசு செம்மையான காமெடி பண்ணிருக்கும். அது வந்து ஆனா அஜித் சுத்தி காமெடி ஆனா இருக்கும். ஆமா அஜித்தும் எக்ஸாக்ட்லி. காமெடி இருக்கும், அஜித் சுத்தி காமெடி இருக்கும். எப்படின்னா அந்த டாக்டர்ல சிவா மாதிரி அவரை சுத்தி இருக்கிறவங்க ஆமா தான் அது அதிகமா பண்ணுவாங்க. ஆமா ஆமா அது நல்லா இருக்கும். ரெட்ட ஜட வயசு வந்து எனக்கு அந்த படமும் நல்லா இருக்கும். பாட்டு கிம்மாவ அட்டையில அப்படி இல்ல அந்த பாட்டு வரைக்கும் எல்லாமே அந்த பாட்டு வந்து படம் எல்லாமே இவ்வளவு ரொம்ப ஞாபகம் இல்லப்பா. செம்மையா இருக்கு ப்ரோ வாய்ஸ். ஒருத்தர் ஆடிக்கு ஒரு தடவை அமாவாசைக்கு ஒரு தடவை வருவாங்க. மங்கள கடைசியில் அமாவாசை ஃபர்ஸ்ட் முடிஞ்சு வர இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் அப்படிதான் பாட்டு வரும் நல்லா திடீர்னு இருக்கும் வந்து. விஜய். ஃபர்ஸ்ட் பாட்டு நல்லா இருக்கும் ரைட் பிரகாஷ். இல்ல அந்த பாட்டு தவிர எனக்கு எந்த பாட்டு ஞாபகம் இல்லை. எனக்கு அந்த பாட்டு தான் பிடிக்கும். bro, வேற ஏதாவது மங்காத்தா, வேற யாராவது? இல்ல எனக்கு வந்து என்ன இல்ல நான் வந்து 97 தான் முத வாட்டி இந்த படத்துக்கு போறேன். எங்க வீட்டுல கூட்டு போறாங்க அஜித் படத்துக்கு. அதுல இருந்து ஆரம்பிச்சு எனக்கு ஒரு நடுவுல அந்த ரேஸ் டைம் ஒண்ணு போனார்ல, 2003 2002 3-4 டைம். அப்ப அந்த வருஷம் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஒரு இந்த வருஷத்துல எனக்கு அஜித் படம் ஒண்ணு வரல. எனக்கு பிடிக்காத ஒரு பிடிச்ச ஒரு அஜித் படமே வரலன்ற வருஷம் அது மட்டும் தான். மீதி எல்லா வருஷத்துலயுமே ஏதாவது ஒண்ணு பண்றாரு. எனக்கு அந்த 97 காதல் மண், அப்புறம் திருப்பி அந்த அடுத்து வந்து எனக்கு அந்த இது பிடிக்கும், வாலி பிடிக்கும். அதுக்கு அடுத்த வருஷம் முகவரி வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அப்புறம் வில்லன் வந்துச்சு. வருஷம் ஏதாவது ஒரு சூப்பரா இருக்கேன்ற மாதிரி வந்துட்டே இருக்கும். அது 2003 தவிர எல்லா வருஷமுமே ஏதாவது ஒண்ணு வந்துட்டே இருக்கும். இந்த வங்கத்தா தீனால இருந்து நான் ப்ராப்பர் ஃபேன். ஆனா எனக்கு அந்த இதுல இருந்துதான் இந்த ஏகன் பில்லா அந்த ஜோன்லாம் வந்துச்சுல்ல, அதுல இருந்து தான் ஒரு இந்த ஃபேனா முன்னாடி இருக்கும். ஆனா அந்த இது இருக்காதுல்ல, அந்த ஒரு ஹைப், அந்த ஒரு இது அதெல்லாம் ஒண்ணு பெருசா இருக்காது யூஸ்வலாவே. அது வந்து என்ன சொல்றது, நமக்கு இருக்கிறது வேற. பொதுவா ஒரு ஹைப் இருக்குல்ல, அதெல்லாம் எப்போ உருவாச்சுன்னா அந்த வில்லாக்கு அப்புறம் தான் உருவாச்சு. எஸ்பெஷலி இந்த பிஜிஎம் வச்சு ஒண்ணு போய்கிட்டு இருக்கும். அப்புறம் அந்த நோட்டு புக்ல எல்லாம் வந்து போட்டோ ஓட்டுறது, இந்த மாதிரி கிரேஸ் எல்லாம் வந்து அதுக்கு முன்னாடி இருந்தது இல்ல, காலேஜ்ல ஸ்கூல்ல அங்கெல்லாம். அப்போ எனக்கு இந்த பில்லா டைம்ல வந்து பயங்கரமா அந்த பில்லா வந்து 12th முடிச்ச டைம். அப்பதான் முதல்ல செல்போன் வாங்கி ஹெட்செட் எல்லாம் வாங்கிருந்தேன். எனக்கு அந்த இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு, அந்த பில்லாவோட இதெல்லாம் மியூசிக்லாம். அங்க இருந்து ஒரு கல்ட் உருவாகி காலேஜுக்குள்ள போகும்போதே ஒரு அடையாளம் மாதிரி ஆகி பிரிஞ்சிருவோம். நாங்கெல்லாம் அஜித் ஃபேன்ஸ், இவங்கெல்லாம் விஜய் ஃபேன்ஸ் அப்படின்ற மாதிரி பிரிஞ்சிருவோம். கிட்டத்தட்ட அப்பதான் வந்து இந்த சோசியல் மீடியாவுக்கும் வந்த டைம். இங்க ட்விட்டருக்கு வந்து இந்த அஜித் சண்டை போடுறதுக்காக வந்த மாதிரி ஃபேஸ்புக்ல பார்த்துட்டு இதுக்குன்னே அங்க ஒரு கலர் இருக்கான்ப்பா, அங்க போய் போடலாம் அப்படின்னா, சரி வா அப்படியே குரூப்பா போய் அங்க போய் சண்டை போடலாம்னு சொல்லிட்டு அதுக்காக வந்ததுதான் வச்சுக்கோங்க. ஸோ அது அந்த டைத்துல வந்து பயங்கரமா இந்த மங்காத்தாவோட இது வந்து எல்லாருக்கும் என்னன்னா, ஏகனே வந்து ஆக்சுவலா ஏகனே எனக்கு பிடிக்கும், ஃபன்னா இருக்கும். அப்புறம் எனக்கு அசல் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலா மேக்கிங் ஆகும் சரி இதுவும் சரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் அந்த ஒரு இது ஸோ இந்த காலேஜுக்குள்ள போனோடனே முதல்ல வர்ற ஒரு இந்த படம் அப்படின்ற மாதிரி ஒன்று இருந்துச்சு அந்த டைப்ல. அப்புறம் இன்னொன்னு பாட்டுமே வந்து இந்த பிஜிஎம் பாட்டு அப்படிங்கிறதுக்குலாம் முன்னாடி அங்க தனியா ஒரு கல்ட் இருக்கும். என்னன்னா அந்த டைப்ல விஜய் ஃபேன்ஸ் மங்காத்தாக்கு வாங்க. மங்காத்த தாங்க சொல்றேன், மங்காத்தாங்க பேசிட்டு இருக்காரு. மங்கத்தை தாங்க சொல்லிட்டு இருக்காரு. அது வந்து இந்த பாட்டுக்கு வந்து எப்படி இருந்துச்சுன்னா, பிஜிஎம்க்கு வந்து எப்பவுமே என்ன இருக்கும், அவங்களே ஒண்ணு சொல்லிட்டு இருப்பாங்க, உங்களுக்கு விஜய் ஃபேன்ஸ்மே சொல்லிட்டு இருப்பாங்க, உங்களுக்கு பாட்டு எங்களுக்கு செம்மையா அமையுதுன்னா இவங்களுக்கு பிஜிஎம் மிரட்டல அமைஞ்சது
அப்படின்னு சொல்லிட்டு அந்த டயத்துல இந்த போன்ல எல்லாம் ஏதாவது ரிங்டோன் வச்சிருப்போம்னு வச்சுக்கோங்க, அந்த இதுவா வைக்கிறது. ஸோ இவங்க செம்மையா அமைஞ்சிருது அப்பல பேசுறாங்க. சொன்ன மாதிரியே மங்காத்தாவும் பயங்கரமா இருந்துச்சு. அப்புறம் அந்த இதெல்லாம் அதுல ஒரு பாட்டு மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு பிக்கப் ஆகாம இருந்துச்சு கொஞ்ச நாள், இந்த வாடா பெண்லாம் நினைக்கிறேன், அது மட்டும் கொஞ்ச நாள் பிக்கப் ஆகாம இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் கேட்க கேட்க அதுவுமே ஓரளவுக்கு இதுவாயிருச்சா செம்மையா அந்த, அதாவது இந்த ஒரு ப்ரீ ஹைப்னு சொல்லுவாங்களா, ஒரு மாதிரி செம்மையா செட் ஆயிருச்சு இந்த படத்துக்கு. அப்புறம் அந்த டயத்துல தான் வந்து முதல்ல இந்த சால்ட் அண்ட் பெப்பர் ஒண்ணு வந்து ஆரம்பிச்சு, நமக்கு என்ன தெரியும், நரச்சிச்சு பார்த்தால நரச்சு தலையில் நடிக்கிறாரு அப்படிங்கறதானே தெரியும். ஆனா அதுக்கு பேர் இப்படி ஒண்ணு இருக்கு, சால்ட் அண்ட் பெப்பர்னு ஒண்ணு இருக்கு அப்படிலாம் சொல்லிட்டு எங்க ஏரியா பக்கத்துல நார்மலா நல்ல கருகருன்னு மொழி இருக்கும்போது சின்ன பசங்க அவங்க எல்லாம் கூட போய் அப்புறம் அந்த இதெல்லாம் அடிச்சுக்கிட்டாங்க. அது ஒரு ட்ரெண்ட் ஆச்சு அந்த டயத்துல. இவங்க எல்லாம் போய் இந்த வேணும்னே விளையாடிச்சுட்டு வந்து இதுல சால்ட் அண்ட் பெப்பர் ஒரு பேர் இருக்கா. அப்புறம் என்ன சொன்னா, அப்புறம் என்ன சொன்னாங்க, சரி என்ன நினைச்சிருச்சா அதுவும் கிண்டல் பண்ணாங்க. சரி என்னடா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருந்தா அந்த ரேட்ல வந்து வேற ஒருத்தர் வேற சொன்னாங்க, இந்த ஜார்ஜ் குளோனின்னு ஒருத்தர் இருப்பாரு அவரை மாதிரியே பண்ணாங்க. உடனே டேய் சில்லி கைஸ், அதுக்கு பேர் நரசப்படி கிடையாதுடா, ஜார்ஜ் குளோனி ஸ்டைல்டா என்ற மாதிரிலாம் வந்து. ஸோ கிட்டத்தட்ட அதுக்கான முன்னாடி ஒரு ஒரு பரபரப்பு இருக்குல்ல, அது பயங்கரமா இருந்துச்சு. அண்ட் தியேட்டர்ல எனக்கு பார்க்கும்போது நான் வந்து இந்த எனக்கு அப்ப இருந்தே இந்த அஜித்தே அந்த டைத்துல என்ன படம் பிடிக்கும் அப்படின்னு சொன்னா, எனக்கு அப்ப இருந்தே வந்து எனக்கு இந்த அஜித் தான் பிடிக்கும் இப்ப வரைக்குமே. இந்த முகவரி கண்டுகொண்டேன் அந்த ஜோன் அஜித் ஒருத்தர் இருப்பார்ல, எனக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும். இந்த மாஸ் அது இதெல்லாம் விட எனக்கு அந்த பர்ஃபார்மரா அந்த ஒன்று பண்ண வரல, அது எனக்கு சின்ன வயசுல இருந்தே அதுதான் ரொம்ப பிடிக்கும் அஜித் கிட்ட. ஸோ எனக்கு இதுதான் வந்து நான் பயங்கரமா ரொம்ப ரொம்ப ரசிச்ச பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் அஜித். பயங்கரமா இருந்துச்சு எனக்கு இப்ப வரைக்குமே. நான் சொல்றேன் இப்ப வரைக்குமே எனக்கு என்ன இருந்தாலும் மங்காத்தாவும் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். அதுவும் எஸ்பெஷலி இந்த இது இருக்கும்ல ரவுண்ட் ட்ராலி ஷாட், அந்த இன்டர்வல் பிளாக்ல அந்த ஷாட் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அதுல ஒரு அப்புறம் வந்து இந்த அன்ஹிஞ்சான ஒரு வில்லன்னு சொல்லுவாங்க. நான் எப்பவுமே சொல்லிட்டு இருப்பேன் அதை, நான் வீட்டையை பார்க்கும் போதெல்லாம் சொல்லுவேன் அதை. ஏங்க எனக்கு வந்து அந்த படத்துல எல்லாருக்கும் இப்ப எல்லாரும் அந்த மாசின்றப்ப ஃபேவரட்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஜெயபிரகாஷை வந்து கண்ணில் கூட்டு வர்றது எல்லாருக்கும் அதெல்லாம் தான் ஞாபகம். அப்புறம் அஜித்தோட இன்ட்ரோ எல்லாரும் சொல்லுவாங்க. எனக்கு அதுல வந்து அடிச்சுக்கவே முடியாத ஃபேவரட் சீன் வந்து இந்த வைபவிட்ட பேசுற சீன் தான். டேய் கண்ணு ராஜா, 500 கோடிடா, உன் பொண்டாட்டி மாதிரி 100 பொண்டாட்டி கிடைப்பாங்கண்ணா அப்படின்னு செதறிட்டேன் தேட்டர்ல. நான் வந்து எப்போ விபியை பார்த்தாலும் சொல்லுவேன், அது வந்து அநியாயங்க. அது ஒரு வில்லனுக்குன்னு எழுதுனா அவ்வளவுதான் எழுதணும். அவன் நல்லவனே கிடையாது, அவன் வில்லன், கெட்டவன், அவனுக்கு பிளாஷ்பேக் கூடாது. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கு முன்னாடி வந்து எல்லா படங்கள்லயுமே அவன் ஏன் தெரியுமா அப்படி இருக்கான்னு ஒரு பிளாஷ்பேக் வைப்பாங்க. இல்ல அதை வைக்கவே இல்லை. வில்லன்னா கெட்டவனா, அவன் கெட்டவன்டா அவ்வளவுதான்டா. அதுக்கு இந்த கவுண்டமணி ஒரு டைலாக் சொல்லுவார்ல, நாய்க்கு பேர் நாய் அவ்வளவுதான் அந்த மாதிரி, கெட்டவன்டா அவன் அவ்வளவுதான்டா அப்படின்றது. எனக்கு அந்த மேட்டர் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எஸ்பெஷலி அவன் போய் இன்னும் அஜித்துக்கு அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு கிளீன் இமேஜ் ஒன்று இருந்துகிட்டே இருக்கும். அண்ட் எனக்கு பெருசா எனக்கு அதுல ஒரு பெரிய இதுவே இருந்தது இல்லை, அது ஒரு ஹையே கொடுத்தது இல்லை. ஏன்னா எனக்கு பிடிச்ச பெர்ஃபார்மரா அவர் பண்ண எல்லாத்துலயுமே வந்தாலும் கெட்டவன். நீங்க வாலியில, அட்டகாசத்துல, வரலாறுல, எனக்கு எல்லாருக்கும் வரலாறுல இந்த கேரக்டர் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க. எனக்கு வரலாறுல வில்லனத்தும் பிடிக்கும். அநியாயமா இருப்பாப்புல அந்த இதுல. எனக்கு அந்த கேரக்டர் தான் இப்போ வரைக்குமே பிடிக்கும். எனக்கு அஜித் கெட்டவன் நடிக்கும் போது தான் அதிகமா பிடிக்கும். இந்த மிஸ்டர் கிளீன் இமேஜ் எனக்கு பெருசா பிடிக்காது. ஸோ எனக்கு மங்காத்தா வந்து கிட்டத்தட்ட அது ஒரு அந்த அஜித்துக்கான, அந்த பெர்ஃபார்மர் அஜித்துக்கான, அது எனக்கு எப்பவுமே தோணும். அவர் எப்ப இந்த கெட்டவனா போறாரோ அப்பதான் கொஞ்சம் அப்படியே அன்ஹிஞ்சா சூப்பரா இருக்காப்புல அப்படின்ற மாதிரி தோணும். ஸோ எனக்கு அதுக்கு வந்து அந்த பெர்ஃபார்மரா அஜித்தை வந்து பயங்கரமா திருப்பி பார்த்தது வந்து இந்த இதுலதான். எனக்கு திருப்பியும் மங்காத்தாவை ஸ்கிரீன் பிளேக்காக இல்ல பிரசன்டேஷனுக்காக இதுக்காக வேணா பண்ணலாம். ஆனா அஜித்தால என்ன முடியும்னு ஒண்ணு இருக்கு, ஒரு ஆளுடைய பொட்டன்சியல்னு ஒண்ணு இருக்கு. எனக்கு வந்து இந்த எல்லாத்தோடையும் மேல நிக்கிறது வந்து அஜித்தோடைய பொட்டன்சியல் என்ன அப்படிங்கிறது தெரியும்னா அது வந்து மங்காத்தால தான் வந்து இருக்கும். எனக்கு அதனால அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நானும் அதான் எதிர்பார்த்தேன், நீங்களும் அதே சொல்லிட்டீங்க. நாங்க பார்த்து சரியான ஃபன் இருந்துச்சுங்க அந்த டைத்துல. காலேஜுக்கு எல்லாம் போய் போட்ட ஆட்டம்லாம் இருக்குல்ல, அந்த
என்னடா வருஷம் இட்டு கொடுத்து ஒரு மாதிரி போர் அடிக்குதுடா என்னடா அது அப்படின்ற மாதிரிலாம் ஒரு ஒரு ஜோன் ஒன்று இருந்துச்சு அந்த டைட்ல. அந்த அது வந்து அது இன்னொன்னு அப்ப இருக்கிறதுலே சந்தோஷம் என்ன தெரியுமா, இருக்கிறதுலே சந்தோஷம் என்ன தெரியுமா, ஆப்போசிட் சைட்ல இருந்து வந்து என்னப்பா செமையா இருக்குதே அப்படின்னு டைன் வச்சுக்கோங்க, அது வேற மாதிரி இருக்கும். அது அந்த ஹை வந்து அப்புறம் அப்புறம் இன்னொன்னு அதுல ஒண்ணு இருக்கு. அது கிட்டத்தட்ட எதிரணியான ஏப்பம்பட்டியினர் வந்து ஒரு ஒரு ரொம்ப வருஷமா கிட்டத்தட்ட ஒரு ஃபிளாப்ல இருந்த பீரியட் அது. ஸோ அதனால அது இன்னும் கூட இதுவா இருந்துச்சு, கலாய்க்க கிண்டல் பண்ணு அந்த மாதிரி சோன்லாம் இன்னும் கொஞ்சம் இதுவா இருந்துச்சு காலேஜ்ல. நீங்க எதிரே சொல்றீங்க, நாங்களே ரொம்ப சோகத்துல இருந்தோங்க. ஏகன் அசல் எங்க சோகத்துல இருந்தீங்க? இல்ல ஏகன் அசல்லாம் பாத்துட்டு அசல்லாம் நல்லாதாங்க இருந்துச்சு. வாங்க இதுங்க நல்லா நல்லா இருந்துச்சுலாம் சொல்லாங்க. வெளில வந்து சொல்ல முடியாத விதத்துல இருந்த படம் அசல்லாம். அதுல இருந்து என்னன்னா படம் வருதுன்றது ஒரு வாரத்துக்கு முன்னாடி அனௌன்ஸே பண்றாங்க. டக்குன்னு படம் வருது, பிப்ரவரியில ட்ரை சீசனு, படம் நல்லா அப்படியே போயிடுது. ப்ரொமோஷன்ல எதுவுமே பண்ணல அசலுக்கு. ஷூட்டிங் மட்டும் பூஜை அந்த ஸ்டார்ட் பண்றப்ப தலைவர் ரஜினி வந்தாரு, சூர்யா வந்தாரு, தலை ஷாலினி அவங்க எல்லாருமே வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் அசலை பத்தி எதுவுமே தெரியல, திடீர்னு ரிலீஸ்ன்னு போட்டானுங்க. சொல்றீங்களே, அப்ப நீங்க வந்து அந்த டைம்ல பெருசா ஃபாலோ பண்ணலன்னு நினைக்கிறேன். அவரோட கெட்டப் ஒண்ணு வந்து அந்த படத்துக்கு பெரிய லெவல் ரீச் ஆச்சு தெரியுமா? கால் பண்ணுவாரு இல்ல அது எல்லாத்தையும் தாண்டி மங்காத்தால ஒரு பெரிய சம்பவம் என்னன்னா, அந்த ட்விட்டர்ல நடந்த சம்பவம் என்னன்னா, இந்த மங்காத்தா படம் அனௌன்ஸ் பண்ணதுல இருந்து படம் ரிலீஸ் வரைக்கும் வெங்கட் பிரபு கெட்ட வார்த்தை சொல்லிட்டு இருப்பாங்க. அதை வெங்கட் பிரபு ட்வீட் பண்ணும்போது சொல்லியிருப்பாரு அவரு கெட்ட வார்த்தை, அது சொல்ல முடியாத வார்த்தையெல்லாம் சொல்லி திட்டினாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி கோவான்னு ஒரு படம் அட்டர் ஃபிளாப். கோவாங்கிற ஒரு படம் வந்து அது வந்து சர்ச்சைக்குரிய சப்ஜெக்ட் வேற. அந்த கரெக்டா வந்து மங்காத்தாக்கு முன்னாடி கோவா தான் ரிலீஸ் ஆகுது. சர்ச்சைக்குரிய சப்ஜெக்ட்டுங்கிறதுனால வந்து ஏங்க சும்மா இருங்க, கிட்டு நீங்க தானே சொல்லுங்க. நான் சொல்றேன் கோவாவும் தமிழ் படமும் ஒன்னா இறங்குச்சு சரியா? கோவாவும் தமிழ் படம் ஒன்னா வந்தது. கோவா இது வந்து தமிழ் படம் வந்து ஃபுல் ஸ்பூஃப், கோவா வந்து கிட்டத்தட்ட செமி ஸ்பூஃப் மாதிரி. சோ அது ஒரு ஃபுல்லா போல அப்படிங்கறதுனால ஆப்போசிட்ல இருந்ததுக்கு வந்து அது ஃபுல்லாவே பண்ணா இருக்கான்ப்பா, காமெடியா இருக்கான். இன்னொன்னு அந்த நைட்ல இந்த ஹோமோசெக்சுவல் அவங்க காட்டினதுன்றது ஒரு மாதிரி சன் டிவி இதுவே எனக்கு ஞாபகம் இருக்கு. டாப் 10 மூவிஸ்ல அவங்க பேசுவாங்க, சில தேவையில்லாத விஷயங்கள் இதுக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க அவங்க, அதனால வந்து மூஞ்சி சொல்லிக்க முடியாயிருச்சு அப்படின்னு சொல்லி டாப் 10 மூவிஸ்லயே அந்த இவர் சொல்லுவாரு சுரேஷ். அந்த படத்துக்கு டாக்கே அப்படிதான் இருந்துச்சு, அது போகலதான், கோவா சரியா போகலதான். அதான் அதனால வந்து வெங்கட் பிரபுக்கு கண்டமேனிக்கு திட்டு. அதுவும் அப்படின்னா அப்டேட் வேற சரியா அந்த படத்துக்கு விடல. ஃபர்ஸ்ட் ஒரு போஸ்ட் தீபாவளி வாழ்த்துக்கள், உங்களுக்கு தீபாவளி வாழ்த்துக்கள், எங்களுக்கு தலை தீபாவளி வாழ்த்துக்கள் ஒரு போஸ்ட் வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அடுத்த வருஷம் தான் படம் ரிலீஸ். 2010 இந்த போஸ்ட் வருது. 2011 வந்து அப்டேட்டே ரொம்ப வரல இந்த படத்துக்கு. அப்ப வந்து வானம் படத்துல வந்து எவன்டி ஒன்ன பத்தாம் பாட்டு சிங்கிளா ரிலீஸ், அதாவது ஃபர்ஸ்ட் சிங்கிள் தமிழ்ல வந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் அனௌன்ஸ் பண்ண பீரியட் அதுதான். அது எல்லாத்துக்கும் ஆச்சரியமா, ஆடி லஞ்ச் வைக்காம இவங்க என்ன இப்படி பண்றாங்கன்னு. அதே மாதிரி மங்காத்தாக்கு ஆடி லஞ்ச் வைக்கல, விளையாடு மங்காத்தான்னு ஒரு படம் தனியா விட்டுவிட்டு மிர்ச்சி எஃப்எம் நினைக்கிறேன், ஏதோ ஒரு எஃப்எம்ல போய் ஆடி லஞ்ச் பண்ணாங்க. ஒரு எஃப்எம்ல போய் ஒரு பெரிய நடிகர் படத்துக்கு, அதுவும் 50வது படத்துக்கு போய் ஆடி லஞ்ச் இங்க போய் பண்றாங்களா? ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து அப்பதான் அஜித் வந்து அசல் படத்துக்கு ஆடி லஞ்ச் லாஸ்டா பண்ணாரு. அதுக்கப்புறம் ஆடி லஞ்ச் பண்றல அவரு எதுவுமே அது நிப்பாட்டிட்டாரு. ஆனா அதான் அதுக்கப்புறம் வந்த முதல் பெரிய படம் இதானே. இப்ப ஆடி லஞ்ச் நடக்கல, ஐயோ என்னது இல்லை வெங்கட் பிரபு அதுக்கு சேர்த்து திட்டுறாங்க. வெங்கட் பிரபு பாவம், அவர் எல்லாத்துக்கும் படம் ரிலீஸ்க்கு முந்தின நாள் வரைக்கும் அவர் திட்டுறாங்க. ட்ரெய்லர் வந்து வந்துச்சு, ட்ரெய்லர் பாசிட்டிவ் வைப் பயங்கரமா இருந்தாலும் பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் அந்த ட்ரெய்லர்ல வந்து ஒரு டவுட் அவங்களுக்கு, என்ன யாரு ஹீரோங்க, ஏன்னா அர்ஜுன் அதிகமா காமிக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் ட்ரெய்லர்ல வந்து அர்ஜுன் தான் வராரு. அர்ஜுன் வந்து அஜித் அடிக்கிற மாதிரி சீன் இருக்கு, ட்ரெய்லர் கிளாஸ் ஷாட்டா தான் வரும். அப்பெல்லாம் வந்து கார் ஷாட்டும் அர்ஜுனுக்கு இருக்கும் ட்ரெய்லர்ல, அந்த கார்ல வைபு அள்ளி போடுற ஷாட்டு எல்லாமே அர்ஜுனுக்கு இருக்கு. எல்லாம் திட்ட ஆரம்பிச்சிட்டேன் பயங்கரமா. வெங்கட் பிரபு ரிலீஸுக்கு அப்புறம் வந்து ரிலீஸுக்கு முன்னாடி திறந்ததெல்லாம் விட்டுருங்க, ரிலீஸுக்கு அப்புறம் ட்வீட் போட்டிருப்பாரு, எனக்கு வந்து சம்பவத்தை அவர் கோயில போய் ஏழ்மலையில போய் வேண்டிக்கிட்டாரு. கோயில அந்த படம் வரைக்கும் இந்த தாடி வளர்த்துட்டாரு. அந்த படம் ஷூட்டிங் முடிகிற வரைக்குமே வெங்கட் பிரபு பாத்தீங்கன்னா அதான் ஷூட்டிங் ஆரம்பிச்ச நாள்ல இருந்து ஷூட்டிங் முடிவு வரைக்கும் அந்த தாடி எடுக்கவே இல்லை. அவர் படம் முடிஞ்சு சக்சஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் தாடி கிளீன் சேவ் பண்ணி மொட்டை அடிச்சுட்டு வந்தாரு போய். அதுக்கப்புறம் அந்த ஸ்டேஜ்ல சொல்றாரு, இந்த பார்ட்டியோட வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஈவெண்ட்ல சொல்றாரு, என்ன கெட்ட வார்த்தை பாய் சொல்ல முடியாத வார்த்தை திட்டினாங்க. ஆனா திட்டின எல்லாருமே எனக்கு அதுக்கப்புறம் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு அதுதான் எனக்கு ஒரு இத்தனை வருஷம் சினிமால
நான் வந்து 4-5 படம் எடுத்துட்டேன், அதுக்கப்புறம் இந்த படத்துல எனக்கு அந்த போதை கிடைச்சிச்சு. நம்ம எவ்வளவு திட்டுறாங்கன்னு முக்கியம் இல்லை, நம்ம அதெல்லாம் காதுல வாங்காம நம்ம பாட்டு உழைப்பை பார்த்துக்கிட்டே இருந்தா உழைப்போட பலன் கிடைச்சா உங்களை திட்டினவங்க கூட ஒட்டு மொத்தம் உங்களை கொண்டாட ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி இருக்கு எனக்கு இந்த படத்தோட ரிசல்ட் மூலமா எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி பயங்கரமா அது ஒரு சிலாகிச்சு. வேற ஒண்ணு பண்ணாங்க தெரியுமா, டிஸ்ஒன் பண்ணாங்க, கைவிட்டுட்டு இல்ல அபியூஸ் சொல்ல நானு, கைவிட்டுட்டு அடுத்த படம் கௌதம் மேனன் தான்ப்பா நம்ம அதுக்கு வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு கிட்டத்தட்ட இதை டிஸ்ஒன் பண்ணிட்டாங்க. ஒரு சம்பவம் கொடுத்துருச்சு விபி பாருங்க. ஆமா இல்ல அதோட இன்னொன்னு நடந்துச்சு, மங்காத்தா நடந்துட்டு இருக்கும் போதே வந்து பில்லா 2க்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. ஆமா அது விஷ்ணுவர்தன் டைரக்டர் அந்த போஸ்டர் வேற லெவல் 2 புல்லட்டை வச்சு, ஏன்னா அப்பெல்லாம் அது ஒரு மொரட்டு கிரியேட்டிவ். அதான் வெறும் அதாங்க அந்த போஸ்டர் பார்த்தோன்னே மொரட்டு சந்தோஷம். அடுத்த படம் பில்லா காம்பினேஷன்ரா போங்கடா, இந்த படம் போனா போயிட்டு இந்த படம் நமக்கு இல்லன்னு ஆயிட்டு போனோம். எல்லாத்துக்கும் இந்த 25 படம் 50 படம் சரியா போக, நமக்கு 25 படம் தான் போச்சு, 50 படம் நமக்கு நல்லா போகலன்னு நினைச்சுக்குவோம். 25 படம் மட்டும் நமக்கு சூப்பரா போச்சு, நமக்கு 50 படம் போகலன்னு நினைச்சுக்குவோம். எல்லாத்துக்கும் 50 படம் நமக்கு பிளாப் விட்டுரு அப்படின்னு சொல்லி எல்லாம் விட்டாங்க. அந்த நேரத்துல அப்படி ஒரு ட்ரெய்லர் அப்படி பூஸ்ட் வந்து ஹைப் எகிரி, அது முக்கியமா கிளைமேக்ஸ்ல பாதி நினைச்சு வெளியே வந்துட்டாங்க. அது வேற விஷயம். இன்னமும் எனக்கு நல்லா லாபம் இருக்கு. வெளியே போன கும்பலு அந்த இந்த ஃபுட்பால் கிரவுண்ட்ல திடீர்னு உள்ள புந்து விளையாடுவாங்க. ஐபிஎல் கிரவுண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஜெயிச்சதுக்கு அப்புறம் எல்லாம் ஓடியாருவாங்கல்ல, தடன்னு பாத்தீங்கன்னா கிரவுண்ட்ல எல்லா இருக்கவங்களா அந்த பிளேயர்ஸ்ல இருந்து எல்லாருமே அந்த ஸ்டம்ப் தூக்கி எறிஞ்சி ஓடியாருவாங்க ஜெயிச்சோடனே. அந்த மாதிரி வெளியே போனவங்க அந்த இடத்துல உள்ள ஓடியாந்தான். ஏன்டா அவங்க கத்துற, அவங்களுக்கு புரியல, ஏன்டா விசில் அடிக்கிறேன், ஏன்டா கத்துற, எதுக்கு இவ்வளவு சத்தம், எல்லாம் அமைதியாயிட்டாங்க கிளைமேக்ஸ்ல. எல்லாம் எனக்கு என்ன கொடுமனா, இத்தனைக்கு அந்த ட்ரெய்லர்ல ஒரு சில் அவுட் ஷாட் இருக்கும் நமக்கு, இருந்துமே அது ஞாபகம் வர அளவுக்கு நமக்கு அது வெங்கட் பிரபுவோட மேக்கிங் இருந்துச்சு. அதோட முடிஞ்சு போச்சு போல, நமக்கு அந்த ட்விஸ்ட்டை எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா இத்தனைக்கும் நம்ம அதுக்கு சில் அவுட் ஷாட் பார்த்துட்டோம் ட்ரெய்லர்ல. ஏன்னா இப்போ உள்ள மாதிரிலாம் நம்ம ஆரஞ்சிருப்போங்க, அப்பெல்லாம் அப்படி கிடையாது. அப்பெல்லாம் வந்து என்ன இருந்தாலும் நம்ம தியேட்டர்ல போய் படம் பாக்குறங்கிற ஒரு சுகம், அங்க போய் இந்த ட்விஸ்ட் ரிவீல் ஆறு. இப்பெல்லாம் இருந்தா முதல் ஷோ முடியாதுக்கு முன்னாடியே உங்களுக்கு கிளைமேக்ஸ்ல அர்ஜுனும் அஜித்தும் ஃப்ரெண்டாம்பா, அதான் மங்காத்தா. அந்த டயத்துல வேற ஒண்ணு இருந்துச்சு என்னன்னா, எல்லா படத்துலயும் இந்த பார்த்திவேரனுக்கு அப்புறம் வீணா போனவங்க வாண்டடா கொன்னுகிட்டே இருந்தாங்க ஹீரோவை. எல்லா படத்துலயும் கொண்டாங்க நெகட்டிவ் கிளைமேக்ஸ் அந்த டைட்டில் பயங்கரமா இருந்துச்சு. பைத்தியகாரத்தனமா இருக்கும். ஆமா, என்னடா கொன்னுட்டீங்க, என்னடா செத்துட்டாங்க, என்ன நிஜமாவே செத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்ப அவ்வளவுதானா, தூக்கம் இல்லையா, கனவு இல்லையா, எந்திரிக்க மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி எல்லாம் இருக்கும். செத்துட்டாங்கடா அப்படின்ற மாதிரி. சோ என்னன்னா, இன்ஃபேக்ட் ஜாலியான ரொமான்டிக்கான படங்களுக்கு கூட அந்த டைட்டில் வச்சிருக்கு. பானா காத்தாடி, காதல் சொல்ல வந்தேன், அதெல்லாம் கூட கொண்டு ஏன்டா இவனை போய் கொன்னீங்க, அவன் பாட்டுக்கு சந்தோஷமா தெரிஞ்சுக்கிட்டு இருந்தான்டா அந்த பிள்ளைய லவ் பண்ணிக்கிட்டு அப்படின்ற மாதிரி இருக்குமா. அதனால என்ன ஆயிடுச்சு, சரி இதுவும் கடைசியில முடிஞ்சு இவ்வளவுதான் போல, இந்த மாதிரி கிளைமேக்ஸ் தான் போல, இதோட படம் முடிஞ்சிருச்சு போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. பார்த்தா அந்த இது அது நிறைய பேர் வெளியே போனாங்க. இன்னொன்னு அந்த டைத்துல இந்த கல்ச்சர் இருந்துச்சு, எண்டு கார்டு போடுற வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டாங்க. ஓரளவுக்கு படம் முடிகிற மாதிரி இருந்துச்சுனாலே கடற்கரை எதிர்த்து வெளியே கிளம்ப ஆரம்பிச்சிருவாங்க. கண்டினியூஸா அந்த ஹீரோக்கள் செத்து போறதுங்கிறத நடந்துட்டு இருந்துச்சு. 2010 கூட அந்த வானம்லயே அதான் லைனா அந்த டைம் ஃபுல்லா 2007 ஐபிஎல் ஆரம்பிச்சு 2008 பீமா, அப்படி இன்னொரு படம், அதுக்கப்புறம் பீமா, அதுக்கப்புறம் வானம், நிறைய ஹீரோக்கள் அந்த டைம். கரெக்ட் தான், கரெக்ட் ப்ரோ. அதே மாதிரி படம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லா ஹீரோக்குமே ஒரு வந்து சன் பிக்சர் வந்து எடுத்திருப்பாங்க. அந்த டைம்ல அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. தலைவருக்கு எந்திரன் கூட, சூர்யா கயனு, விஜய்க்கு 2 படம், எல்லாமே டக்குன்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி, என்னடா நமக்கு ஒண்ணுமே இல்லை, ஒரு ப்ரொமோஷனே இல்லை, ஒண்ணுமே இல்லை, படமும் எடுத்து வந்தான்னு தெரியல, இந்த கட்சியில இந்த கட்சிக்கு மாறிட்டு படம் வந்து இவங்க தான் ப்ரொடியூசர், வருமானே தெரியலன்றதுக்கு இருந்தப்பதான் ஞானவேல் ராஜாக்கு போய் நீங்க சொன்ன மாதிரி 1 வீக்ல அனௌன்ஸ்மெண்ட், அடுத்து சன் பிக்சர் வாங்குறாங்க படம். டிவியில் அட்வர்டைஸ்மெண்ட் போட்டோம்னா அவ்வளோ சந்தோஷம் இந்த படத்துக்கு. எனக்குலாம் என்னடா நம்ம படத்துக்கு அப்படி நடக்குதுன்ற மாதிரி இருந்துச்சு. அதேமாரி இந்த 2-3 படம் இடையில சரியா போல, பில்லாக்கு அப்புறம் இந்த ஏகன் அசல்லாம் எனக்கு பிடிக்கல, பர்சனலாக பிடிக்கல. அப்படின்றப்ப தியேட்டரில் போய் பார்க்குறோம் போகிறோம், அவ்வளோ என்ஜாய் பண்ணுங்க. இவருக்கு இவ்வளவு இது இருக்கா அப்படின்றது வெங்கட் பிரபு அவ்வளோ யூஸ் பண்ணியிருப்பாரு. அவருக்கு வந்து டான்ஸே வராதுன்னாங்க, சூப்பரா ஆடி இருப்பாரு அந்த பாட்டுல. எனக்கு இப்ப வந்து மங்காத்தா வந்து இவ்வளவு புக்கிங்ஸ் போறத பாக்குறப்ப எனக்கு வந்து அவருக்கு வந்து இந்த செலிபிரேஷனை பார்த்து அவர் வெறி ஆகணும். எனக்கு அந்த காண்டு இருக்கு. நீ எவ்வளவு நாள் நல்லவன் அடிச்சங்களை ஏமாத்தின இரியா, இந்த செலிபிரேஷன் எனக்கே இப்ப திருச்சியில வந்து புக்கிங் சூப்பரா போகுது. அதை விட என்னன்னா இப்ப எல்ஏசி இன்னொரு ஸ்கிரீன் வேற ஓப்பன் பண்ணிருக்கேன், இந்த FDFS ஒரு ஷோ ஓப்பன் பண்ணிருக்கேன் இப்ப ஜஸ்ட் நோ. இதெல்லாம் பார்த்து நாளைக்கு செலிபிரேஷன் பண்ணுவாங்க. செலிபிரேஷன் எல்லாம் பார்த்துட்டு நாளைக்கு வந்து அவர் இன்னும் காண்டாக்கி விடுறதுக்கே இந்த வேலையை செய்யணும். 2000 மாப்பிள்ள நாளைக்கு ஒருத்தர் ட்வீட் போடலாம், ஒண்ணு அறிக்கை வரணும், இல்ல ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் வரணும், இல்ல நீ அந்த மாதிரி வில்லன் அடிக்கணும். இந்த 3ல ஒண்ணு நடந்தே அவன் அந்த அளவுக்கு செலிபிரேஷன் பண்ணி ஒண்ணு வெறுப்பேற்றுறோம். மத்தவங்களை வெறுப்பேற்றிருக்கா இந்த படம் இல்ல, இந்த படம் மட்டும்
சொல்லுங்க. இல்ல அந்த டைம்ல ரிலீஸுக்கு முன்னாடி அந்த பைக் மேட்டர்லாம் இருக்குன்னு தெரியுமா படத்துல? அதாவது இந்த ப்ரோமோல ஏதாவது வந்துச்சா இந்த பைக்ல? வந்துச்சுங்க ட்ரைலர்ல ட்ரைலர்ல வந்தனாலதான் தியேட்டர்ல அதுக்கு பயங்கர, ஏன்னா அது எதிர்பார்த்துட்டே இருக்கும் எப்ப வரும் காமெடி என்ன தெரியுமா? பிடிஎஸ் வீடியோ அவர் எந்த பேட்டியும் கொடுக்கல, அவர் எந்த இதுவும் பண்ணல. கொடுத்தது பூராமே இந்த விபி பாய்ஸ் தான் போய் பேட்டி எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆமா, வெங்கட் பிரபு, வைபவ் இவங்களதான் போய் கொடுத்துட்டு இருந்தாங்க விபி பாய்ஸ் அப்படின்னு. ஆக்சுவலா என்னன்னா, ஆமா என்னன்னா சரியான பண்ணு. வைபவ் அதுக்கு முன்னாடி கேள்வி கேட்டவங்கன்னா ரொம்ப சாஃப்டா சூப்பரா இதுவா கேட்டுட்டு இருந்தாங்க. தலை கூட உங்களுக்கு பைக்ல போன அனுபவம் எப்படி இருந்துச்சு அப்படி இப்படின்னு. படத்துல அடிச்சாருன்றது வந்துச்சுல, திட்ட ஆரம்பிச்சவங்கதான் தியேட்டர்ல திட்டினாங்க தோழர் ப்ரோ. நான் பார்த்தேன் தியேட்டர்ல கொடூரமா திட்டுவானுங்க. அதுவும் அந்த டைம்ல இதெல்லாம் வேற பண்ணுவானுங்க. தலையை வந்து தலையை அடிச்சுட்டு அப்படின்னு சட்டையை பிடிச்சிட்டாங்க. ஆமா இவ்வளவு பெரிய ஆள்கிட்ட வந்து முன்னாடி இருக்கிற சின்ன பையன் தப்பிச்சுட்டு இந்த லூசு பையன் இதுல சொல்லுவார்ல கவுண்டமணி அதுல லூசு கிளவா அப்படியா அப்படின்னு அந்த மாதிரி என்னடா இவன்ட்ட வந்து சிக்கிட்டுன்ற மாதிரி இருந்திருப்பாப்ல. ஆனா ஆக்சுவலா என்ன தெரியுமா, அந்த டைப்ல எங்க ஊர்ல மதுரையில சம்மந்தமே கிடையாது, அங்கேயும் வைபு வர போறாரு. அங்கெல்லாம் கத்திட்டு இருந்தாங்க, டே நீ வெளியே வாடா, நீ உன்னை பாத்துக்கிறேன் அப்படிலாம். அவ ஏன்டா தியேட்டர் ஸ்கிரீன்ல இருந்து வெளியே வரப்பா. இல்ல எல்லா ஊர்லயும் நல்லா பண்ணியிருந்தாங்க. நிறைய ஒரு செலிபிரிட்டி எல்லாம் நிறைய பேர் பார்த்த போட அதான் நினைக்கிறேன். சன் பிக்சர் ப்ரொடியூஸ் பண்ண அந்த ரிலீஸ் பண்ண அந்த டைம்ல சொல்றேன். அந்த டைம்ல ப்ரோ சின்ன தலைமை ஒஸ்தி ஷூட்ல இருந்து பதிலே வந்தது. அதெல்லாம் ஷூட்ல இருந்து வரணும்னு முதலே முடிவு பண்ணிருப்பாப்ல. இந்த ஸ்கூல் பசங்க எல்லாம் ஏதாவது காரணம் தேடிக்கிட்டே இருப்பான், இல்ல என்ன சொல்லி லீவு போடலாம் அப்படின்னு அந்த மாதிரி. இல்ல அது போக அந்த டைம்ல ட்விட்டரே வேற மாதிரி இருந்துச்சு. அந்த டைம்ல எல்லா செலிபிரிட்டியும் பாத்தீங்கன்னா யாரை கேட்டாலும் இதாங்க ஃபேனு, யாரு ஃபேன் ஒரு ஃபேனுமாங்க. அப்படியே அது ஒரு பீரியடு. அந்த ட்விட்டர் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், தனுஷ் எத்தனை ட்வீட் போட்டிருப்பாரு, அனிருத் அத்தனை ட்வீட் போட்டிருப்பாரு, அனிருத் டெய்லி கவுண்டவுன் ட்வீட்லாம் போட்டுருப்பாரு அந்த டைம்ல மங்காத்தாக்கலாம். அது சொல்றேன், அது வேற, நான் சொல்ல போனா அது வேற ஒரு உலகம், இப்போ இருக்கிறது வேற ஒரு உலகம் மாதிரி இருக்கு. அப்படிதான் ஆயிருக்கு எல்லாமே. இந்த மாற்றம் ஒன்றே மாறாதுங்க, இப்ப இருக்க அப்படியே டோட்டலா மாறிடுச்சு. அப்படியே அப்சைட் டவுன் சொல்லலாம், அப்படியே அப்சைட் டவுன், அவ்வளவுதான். அந்த அளவுக்கு வந்து டோட்டலா எல்லாம் மாறி கிடக்கு இப்ப. அதே மாதிரி அந்த படம் பார்த்துட்டு தான் நிறைய பேர் ஒரு வில்லனா ஒரு ஹீரோ இறங்கி பண்ண ஆரம்பிச்சது ஒரு ட்ரெண்ட் ஆனது சால்ட் அண்ட் பேப்பருக்கு அப்புறம். அந்த படம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட். என்னன்னா முன்னாடி வந்த படம் எதுவுமே சரியா போகும், இந்த படம் ரொம்ப சூப்பரா போய் அது ப்ரொமோ கட்லாம் அப்படி பண்ணியிருந்தாங்க. அந்த மங்காத்தா செயின் இருக்கும் பார்த்தீங்களா, அது போடாத ஆளே இல்லை அந்த டைம்ல, அப்படி இருக்கும். அந்த டைம்ல அந்த மங்காத்தா செயின் அவ்வளவு ட்ரெண்டிங்கா இருந்துச்சு அந்த டைம்லலாம். இந்த டாலர் கிடையாது, செயின். எல்லாம் யாரை பார்த்தாலும் அந்த செயினுக்கு பேர் மங்காத்தா செயின். ஆமா ஆக்சுவலா இருந்துச்சு அதெல்லாம் இன்னும் அந்த வில்லா டயத்துல எப்படி வந்து அந்த லோகோ வந்து எல்லாரும் வண்டிக்கு பின்னாடி பேருக்கு பின்னாடி எல்லாம் வச்சு ஸ்டிக்கரிங் பண்ணாங்களோ அந்த மாதிரி இது மங்காத்தாக்கு அப்புறம் இது ஒண்ணு போயிட்டு இருந்துச்சு. ஆனா ஆக்சுவலா அந்த டயத்துல ரிலீஸ்க்கு அப்புறமே கூட சூப்பரா இந்த ட்வீட்ஸ் எல்லாம் போட்டுருந்தாங்க. ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்சு செலிபிரிட்டிஸ் நிப்பாட்டினது இந்த ஃபேன் வார்ஸ் அப்பவே இருந்துச்சு. ஆனா இந்த டேக் வார் ஆச்சுல ஒரு மாதிரி டேக் வந்து ஒரு மாதிரி அபியூசிவ் டேக் ஓட்ட ஆரம்பிச்சாங்களா, அதுல இருந்தா ஃபேன்ஸ் ஸ்டார்ஸ் எல்லாருமே அப்படியே 14 தான் மோசமா. அது வேர்ல்டு ட்ரெண்டிங் ஆக்குறது யாருன்னு ஒரு கான்செப்ட் எல்லாம் வந்துச்சா, அங்க இருந்தா அவங்க எல்லாம் விலகிட்டாங்க லைட்டா. மறக்க முடியாது. நாளைக்கு யாராரு பார்த்துட்டு நாளைக்கு என்னென்ன சம்பவம் பண்ண போறாங்கன்னு தெரியல. அறிக்கை வர போதா பிரகாஷ் ப்ரோ? உங்களுக்கு எல்லாம் மங்காத்தானா ஹேஸ்ட், அப்புறம் அவர் பைக்ல வர்றது கிளைமேக்ஸ், மங்காத்தானா ஒரு ஃபுல் பிஜிஎம் ஒரு சீன் வரும்ல, ஃபுல் பிஜிஎம் அவர் நடந்து உள்ள வருவார், கதவை திறந்து அப்படியே சிங்கிள் ஷாட் அவர் போய் சாப்பிடுவாரு. சரியான ஷாட் அது பிஜிஎம், பயங்கரமா இருப்பாரு அதுல. சரியான ஷாட், சரியான பார்த்தா பல வகையில இல்ல. மங்காத்தா பாத்துட்டு நாளைக்கு எல்லாம் புலம்ப போறாங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ என்ன எப்படி நடிக்க மாட்டேன், ஏன் எப்படி எடுக்க மாட்டேங்க, ஏன் எப்படி ஷார்ட்ஸ் வைக்க மாட்டேங்க, இவ்வளவு சீன் வைக்க மாட்டேங்க, இவ்வளவு சீன்ஸ் வைக்க, இவ்வளவு காமெடியா வைக்க மாட்டேங்க, இவ்வளவு மாசியா வைக்க மாட்டேங்க, இவ்வளவு மொமெண்ட்ஸியா வைக்க மாட்டீங்க, இந்த இன்டர்வல் பிளாக் இது மாதிரி வைக்க மாட்டீங்க, இப்படி கிளைமேக்ஸ் வைக்க மாட்டீங்க, இப்படி ஓப்பனிங் ஷாட் வைக்க போறீங்க, இப்படி எல்லாம் புலம்பலா தான் இருக்க போகுது நாளைக்கு. இல்ல அது கூட சேர்ந்து இன்னொருத்தர் அடி வாங்குவார் கண்டிப்பா. சிவா அது உண்டு. சிவா இல்ல அவரு வெங்கட் பிரபு சேர்த்து வர்றாரு. வெங்கட் பிரபு இல்ல, சிவாவை தான் சொல்றேன். வெங்கட் பிரபு கூட ஓகேதா, சிவாவை போட்டு புழக்க போறாங்க. எப்படி இருந்தா எப்படி இருந்து எப்படி ஆக்குற நீ எல்லாம் நீ நான் மறுபடியும் சொல்றேன். ஒரு சில படம் இருக்குன்னு அந்த 2 பேர்ல
அந்த 2 பேர்ல அப்படி ஆனதுக்கு முக்கிய காரணம்னு யோசிச்சு பாத்தீங்கன்னா A1ல அஜித் தான் வந்து நிப்பாப்ல, சிவாக்கு A2 தான். இல்ல இன்னொன்னு சொல்றேன். அஜித் வந்து பயங்கரமா வந்து இந்த மங்காத்தை எவ்வளவுதான் பேர் எடுத்து கொடுத்து பயங்கரமா கல்வி கிளாஸுக்கு அப்படி இவ்வளவு பேசுறோம்ல. ஆனா அஜித்துக்கு பர்சனலா ஹாப்பியான படம்னா வீரம், வேதாளம், விசுவாசம் தான். ஏன்னா அவருக்கு வந்து பல வருஷமா ஒரு ஆசை இருக்கு. ஏன்னா யங்ஸ்டர்ஸ் வந்து கும்மிறாங்க. யங்ஸ்டர்ஸ் ஃபேன் பேஸ் வந்து அப்ப வந்து 2011 பேர்லாம் அப்போ வந்து யங்ஸ்டர்ஸ் யாரை கேட்டாலும் அப்ப அஜித் ஃபேன்ஸ், அப்படியே அதுக்கப்புறம் விஜய் ஃபேன்ஸ் இப்படிதான் வரும். யங்ஸ்டர்ஸ் ஃபேமிலி ஆன்ஸ் கூட விஜய் மட்டும் தான் வரும். ஃபேமிலி ஆன்ஸ் மட்டும் அந்த பீரியட்ல யங்ஸ்டர்ஸ் கேட்டீங்கன்னா விஜய் மட்டும் தான் வரும், வேற யாருமே வராது. ஃபேமிலி ஆன்ஸ் கேட்டீங்கன்னா எம்ஜிஆர், ரஜினி இருக்கும். அவர் வந்து அஜித்துக்கு ஓப்பனிங் பயங்கரமா இருக்கும். எல்லாம் யங்ஸ்டர்ஸ் கும்மிடும். அதுக்கப்புறம் லாங் ரன்ல பார்த்தா லாங் ரன்ல ஓப்பனிங் இருக்க மாதிரி லாங் ரன் வராது. அதுக்கு காரணம் லாங் ரன்னுக்கு வேணும்னா உங்களுக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் தான் வேணும். அவர் அஜித் வந்து சந்தோஷப்பட்டது எங்கன்னா வீரம் படத்துல ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்தாங்க, வேதாளம் படத்துல எக்ஸ்ட்ரா ஆனாங்க, விசுவாசம் படத்துல பீக்ல போனாங்க. ஆனா அவருக்கு அதிக சந்தோஷம் என்ன தெரியுமா? வலிமை வந்து ஒரு மொரட்டு நெகட்டிவ் ரிவ்யூ வந்துச்சு வலிமை. ஆனா வலிமை வந்து வசூல் பிச்சுக்கிட்டு போகுது. ரொம்ப நாள் நல்லா பாக்ஸ் ஆஃபீஸ்ல பண்ணுது. பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து அந்த படம் சூப்பரா பண்ணுது. அவரு தேங்க்ஸ் யாருக்கு தெரியுமா சொன்னார்? உண்மையாலுமே பர்சனலா சொல்லலாமா இல்ல நான் சொல்றேன். அவர் தேங்க்ஸ் சொன்னது வந்து இன்னொருத்துக்கு சொல்லல. அவர் தேங்க்ஸ் எடுத்தோடனே போன் பண்ணி சிவாக்கு சொன்னார். ஏன்னா நீ போன படத்துல எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த அந்த ஃபேமிலி ஆடியன்ஸ் தான், விசுவாசம் படத்துல ஏற்படுத்தி கொடுத்த ஃபேமிலி ஆடியன்ஸ் தான் எனக்கு வந்து இந்த படத்தை நம்பி வலிமைக்கு வராங்க. அந்த ஃபேமிலி ஆடியன்ஸ் தான் எனக்கு இந்த படத்தை எனக்கு இன்னும் கொஞ்சம் நாள் எக்ஸ்ட்ரா ஓட்டி கொடுத்து இந்த படத்தை வந்து எப்படி ஒரு இந்த இப்போ நெகட்டிவ் வாங்கினதுக்கு அந்த படம் ஒரு கண்டிப்பா 80 கோடி 70 கோடி கூட கலெக்ஷன் பண்ணிருக்கு. ஆனா அந்த படம் வந்து அவ்வளவு கோடி கலெக்ஷன் பண்ணிச்சுன்னா காரணம் வந்து அஜித் அந்த வலிமை வந்து அந்த இடத்துல அவரோட ஹையஸ்ட் கிராஸா வந்துச்சுன்னா அதுக்கு காரணம் ஃபேமிலி ஆடியன்ஸ். அந்த ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்தது காரணம் வந்து சிவா தான். நான் சிவாவை 1000 குறை சொல்லுவேன், படம் எடுக்கிறத குறை சொல்லுவேன். ஆனா படமே எடுக்கக்கூடாதுன்னு குறை சொல்ல மாட்டேன். அவரை படம் எடுக்கிறதுல அவருக்கு வந்து கேமரா ஆங்கிள் அது இதுன்னு குறை சொல்லுவேன். ஆனா இந்த ஃபேமிலி ஆடியன்ஸ் அஜித்துக்கு இல்லாத அதாவது ஒருத்தர்கிட்ட வந்து இல்லாத ஒரு விஷயத்த பாசிட்டிவா மாத்துறது இருக்குல்ல, அது வந்து சிவா பண்ணியிருக்கிறாரு. ஃபேமிலி ஆடியன்ஸ் ஒண்ணு ரொம்ப கம்மியான ஆட்கள் தான். அஜித்துக்கு வந்து ரொம்ப கம்மி தான், குறைவு தான். விஜய் லெவலுக்கு இருந்ததே கிடையாது, என்னைக்குமே இருந்தது. ஆனா வீரம் படத்துல இருந்து அது மாறுச்சு. வீரம், வேதாளம், விசுவாசம் வந்து விசுவாசம் நினைச்சு பாருங்க. யாரா ஒரு நாள் எங்க அப்பாவுக்கு வந்து அது ஒரு நம்பவே முடியாத கனவு. எங்க அப்பாவுக்கு ரஜினி படத்தை ஒரு அஜித் படம் வந்து தமிழ்நாட்டுல ஜெயிக்குதான்னு ஓப்பனிங்ல இருந்து அந்த சண்டே வந்து ரிசல்ட் வரைக்கும் ஃபேமிலி ஆன்ஸ் கும்மிற வரைக்கும். அதுக்கப்புறம் நானே நினைச்சு பாருங்க மெகா ஸ்டார் அவ்வளவுதான் மொக்க படத்தை ஜெயிச்சா கூட பரவாயில்ல, அது பயங்கரமா அது வந்து சன் பிக்சர்ஸ் விஜய் சேதுபதி, ரஜினி, அனிருத், நவாசின் சித்திக்கு ஒரு டீமே ஒரு மல்டி பேன் இந்தியா படம் மாதிரி ஒரு பயங்கரமான கேஸ்டிங். பயங்கரமா இந்த சைடு அப்படியே ஆப்போசிட் இமானு, சிவா, அதுக்கப்புறம் விவேகங்கிற பிளாப்புக்கு அப்புறம் அது ரோபோசங்கரோட அந்த ரோபோசங்கர்ல இதெல்லாம் வச்சுக்கிட்டு. ஆனா டோட்டலா அப்படி ஒரு இது. ஏன்னா அதுதான் ஃபேமிலி ஆடியன்ஸ் பவர், அதுதான் சிவா. அந்த இன்னமும் நேத்து கூட ஒருத்தர் ட்வீட் போட்டிருப்பாரு, படம் பார்த்த அன்னைக்கே தோணுச்சு, ரிவ்யூலே சொல்லியிருப்பாங்க. அந்த கண்ணானே கண்ணே சாங்குக்கான அந்த ஒரு லீடு, அந்த லீடு நேற்று ஒருத்தர் ட்வீட்ல போட்டிருப்பாரு. எனக்கு அவர் ரீவாட்ச் பண்ணும்போது பார்த்தேன். ஆக்சுவலா அந்த படம் ரிலீஸ் ஆன அன்னைக்கே பார்த்தது, அது அன்னைக்கே ட்வீட்டும் போட்டிருப்பேன். ஏன்னா வந்து ஒண்ணு நல்லா ஓடுறதுக்காக காரணம் அப்பா தான் சொல்லு. அதுக்காக அப்பா சந்தோஷம், முகத்துல பெருமை. அஜித் போது அவ்வளவு பெருமை. ஏன் எப்படிமான்னு கேட்கும்போது எனக்கு அப்பாவை பிடிக்காத மேல கோவம் வரும்போது அதுக்கு அவரை மிதிச்சு நான் ஓடுறதா நினைச்சுப்பேன் அப்படின்னு சொல்லும் போது அவரோட அழுக வரும். ஆனா பொண்ணு முன்னாடி அழுக கூட நினைச்சு கார்ல இருந்து இறங்கும் போது அங்க இருந்து மேல ஒரு மலை துணியை வச்சு அந்த மலையினால இனிமேல் சந்தோஷமா அழுவலாண்டா, நிம்மதியா அழுவலாண்டா சொல்லி அழுவ வந்து அதுல கண்ணானே கண்ணேன்னு பாட்ட ஆரம்பிக்கிறதுல அதுக்கு ஒரு லீடு இருக்கு, ஒரு பாட்டு. அந்த பாட்டுக்கு ஒரு லீடு அப்படி முதற்கொண்டு ரைட்டிங் வேற லெவல்ல எழுதியிருப்பார் சிவா. நான் அதனால வச்சு ஃபேமிலி ஆடியன்ஸ் வகையில அது வேற. ஆனா நம்ம வைக்கிறது எல்லாம் கேமரா ஆங்கிள், ரிப்பீட்டட் காம்பினேஷன், அதுதான் நம்ம குறைய சொல்றோமே தவிர சிவா எல்லாம் வந்து அது வலிமை, இந்த துணிவு எந்த எல்லா படமே ஒரு பாதி மட்டும் தாங்க நல்லா எடுப்பாரு. வீரத்துல பாதி சூப்பரா இருக்கும். என்ன சிவாட்ட நான் திருப்பி சொல்றேன், விசுவாசம் நீங்க இப்ப ஜெயிச்சக்கு அப்புறம் பேசுறீங்க. விசுவாசம் அன்னைக்கு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, செகண்ட் ஹாஃப் தான் நல்லா இருக்கும். நீங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் விசுவாசம்லாம் ஃபேன்ஸே வெளியே வந்து அந்த எப்ப தெரியுமா ஃபர்ஸ்ட் அந்த ஓப்பனிங் சீன் வந்து பயங்கரமா கத்துனாங்க. அப்ப அமைதியானவைதான் தியேட்டர்ல. அதுக்கப்புறம் எப்பன்னா இன்டர்வல் பிளாக்ல தான் திருப்பி கத்துவாங்களே. அது வரைக்கும் சைலண்டா இருந்துச்சு தியேட்டரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லாம் கொடூரமா இருந்துச்சு விசுவாசத்துல, ஃபேன்ஸுக்கே இதுவாகல. செகண்ட் ஹாஃப் அந்த பொண்ணு வந்ததுக்கப்புறம் அந்த பொண்ணோட பொசிஷன்ஸ் எல்லாம் அந்த 4 சீன் 5 சீன் அது பயங்கரமா இது வச்சு. அப்புறம் ஸ்டன்ஸ் எல்லாம் செகண்ட் ஹாஃப்ல. இப்பவும் கேளுங்க நீங்க விசுவாசத்தை பத்தி யார்ட்டையாவது, செகண்ட் ஹாஃபுக்காக தான் விசுவாசம். நீங்க சொல்றது ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட செகண்ட் ஹாஃப் ரோபோசங்கர் சீன்லாம் வந்துட்டு எனக்கு ரோபோசங்கர் அந்த சீன்லாம் டென்ஷன் ஆயிடுச்சு. இல்ல படம் பாதி பேத்துக்கு அந்த சீன் செட் ஆகும், பாதி செட் ஆகாது. ஆனா ஆக்சுவல் படம் ஆரம்பிக்கிறது இன்டர்வல் பிளாக்ல இருந்தான்.
அந்த ப்ரீ இன்ட்ரோல் பேக்ல இருந்து ஆக்சுவல் படமே. அது சிவாவோட பாயிண்ட் ஒவ்வொரு படமும் நீங்க பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். வேதாளம் படம் என்னென்னமோ இளவு நிற்பாங்க, பயங்கரமா வெறுப்பாயிரு, சூரிய பயங்கரம் அப்படி ஒண்ணு இப்படி ஒண்ணு பயங்கரமா பண்ணி அந்த பார்ச்சி எல்லாம் வச்சு முரட்டடியா பண்ணி வச்சிருப்பாங்க. ஆனா சர்ச்சை சீன்ல ஒரு மியூசிக் ஆரம்பிக்கும். சர்ச்சை சீன் கரெக்டா சர்ச்சை சீன் அங்க நான் கரெக்டா பாத்தீங்கன்னா 40 நிமிஷம். வேதாளத்துல வீரம்ல ட்ரெயின் சீன் 40 நிமிஷம் வரும். வேதாளத்துல அங்க இருந்தா அவரு 40 நிமிஷம் தான் படமே. தெலுங்கு ஸ்டைல் இது. தெலுங்குல பாத்தீங்கன்னா சும்மாவே இருப்பாங்க. முதல் 40 நிமிஷத்துக்கு எதுக்கு இருக்க, முதல் 5 நிமிஷம் வேகமா ஆரம்பிச்சிருவேன், 5 நிமிஷம் 10 நிமிஷம் பீக்ல போயிட்டு 10 நிமிஷத்துல 40 நிமிஷம் வரைக்கும் சும்மா உட்காந்துருப்பாங்க அவங்க. என்னோட பஸ்ஸுக்கா ட்ரெயினுக்காக வெயிட் பண்றீங்க, ஏன்டா நீ எப்படி போக வேண்டியதாடா, அப்படியே அதாங்க கிடையாது. எங்களுக்கு வந்து நாங்க வந்து அது ரெஸ்டிங் டைம். நாங்க 40 நிமிஷத்துல நாங்க எடுப்போம் ஸ்பீடு. நீங்க நிப்பாட்ட சொல்ல நிப்பாட்ட மாட்டோம், நாங்க போயிட்டே இருப்போம், அவ்வளவுதான், வண்டி நிக்காது அப்படிங்கிற மாதிரி தான் தெலுங்கு ஸ்டைல் இருக்கும். அந்த ஸ்டைல் அப்படியே தெலுங்குல இருந்து அப்படியே ஃபாலோ பண்ணி செய்வாங்க. எல்லா படத்தையும் நோட் பண்ணி தெரியும். வீரம்ல அந்த கரெக்டா 40 நிமிஷம், சிறுத்தையில 40 நிமிஷம், கரெக்டா எக்ஸாக்டா 40 நிமிஷம் சிறுத்தையில ஆரம்பிக்கும். முதல் 5 நிமிஷம் பீக் ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் காமெடி ஜோன் எங்கெங்கயோ போயிட்டு 40 நிமிஷம் ஆரம்பிக்கும். கரெக்டா அந்த போட்டோ சீன்ல வரும், அங்க இருந்து ஆரம்பிக்கும். அதே மாதிரி இதுலயும் எல்லா படமும் 40 நிமிஷம் தான் சீனே வச்சிருப்பாரு. ஆனா சிறுத்தை ஒரு மாதிரி அது வரைக்குமே கூட ஜாலியா தாங்க இருக்கும். பயங்கர தெலுங்கு காமெடி அப்படியே ஒர்க் ஆயிருக்கும். கூட தான் சந்தானம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிளேவர் சேர்த்திருப்பாரு. தெலுங்கு அதே காமெடி, தெலுங்குல எந்த சீனுமே மாறிக்காது. என்னங்க சொல்றீங்க, இது ப்ராப்பர் சந்தானம் பிராண்ட் தான். எல்லாம் பிரம்மானந்தம் பிரம்மானந்தம் அப்படியே பண்ணிருப்பாங்க. பாருங்க படத்தை, நான் விக்ரமார்க்கு ரசிச்சு பார்த்த படம், அதுல எல்லாம் 2-3 சீன் தான் சந்தானம் ஓனா பண்ணிருப்பாரு. அதுல சிறுத்தையில போட்டால வர டைலாக் மக்கள் அப்படிதாங்க. எனக்கு தெரியாம நீ மீசியே வளர்த்துருக்க, இவ்வளவு பெரிய மீசியை வளர்க்க புள்ளி வளர்த்துக்க மாட்டாங்க மக்கள் பிரம்மானந்தம் அதுல வந்துருவோம், அந்த டைலாக்ல வரும். ஓ அப்படியா? அதுல காமெடி வந்து அந்த போட்டோ எடுத்துட்டு போய் தேடுவாரு. தெலுங்குல இன்னும் சூப்பரா இருக்கும். அதாவது கவிதேஜா போட்டோ வச்சுக்கிட்டே பக்கத்துல போய் தேடுறது, பிரம்மானந்தம் அடி வாங்கறதுலாம் அங்க இன்னும் பீக்கா இருக்கும். அது அந்த காமெடி செம்மையா இருக்கும். ஆனா ஒண்ணு கரெக்ட். தலை டாபிக் எடுத்தாலும் எவ்வளவு புன்னகை, எவ்வளவு சிரிப்பு, எவ்வளவு உள்ளுக்குள்ள அந்த ஒரு இது. இல்ல இவ்வளவு நாள் வரல, இவ்வளவு நாள் வரல. அது இவ்வளவு நாள் சிவா பத்தி கேட்டீங்கன்னா எவ்வளவு திட்டு தெரியுமா? இந்த சன் பிக்சர்ஸ் ஒரு 4 நாள் ஒரு ப்ரொமோஷன், இல்ல சன் பிக்சர்ஸ் ஒரு 4 நாள் ஒரு ப்ரொமோஷன் பண்ணால, இது என்னன்னா பழைய நினைவுகளை கிளறி விட்டு. அதுதான் சொல்றேன், யூசுவலா ரீ ரிலீஸ்க்கு இவ்வளவு எக்ஸைட் ஆகி பேச மாட்டாரு, இவ்வளவு நேரம் டாபிக்கே பேச மாட்டாரு. எந்த தலைப்படம் அட்டகாசம் வரும்போது கூட அவர் பேசல. ஏங்க அட்டகாசம் வரும்போது ஸ்கேம்னு சொன்னாங்க, அட்டகாசம் வரும்போதும் பேசல. அத போங்க, அது வருதா சரி வரட்டும், திரும்பியும் வருது ப்ரோ அப்படின்னும், இந்த வாட்டி கன்ஃபார்ம் வருது ப்ரோ வந்துருச்சா சரி, அவ்வளவுதான் பேசினாரு. அவருக்கு அப்ப கூட பெருசா பேச மாட்டேன்ட்டாரு. ஆனா மங்காத்தான்னு வரும்போது ஆள் வந்து ரொம்ப குஷியாகி, இன்னைக்குதான் நான் ரொம்ப நாள் கழிச்சு வந்து அவரு ஒரு பெரிய இதுவா பாக்குறேன். உண்மைதான், இல்லைன்னு சொல்லல. ஏன்னா வந்து நான் ரீலீஸ்ல பாக்குறது, இப்போ வந்து படையப்பா கூட போனேன், நான் போகல. போனது கிடைச்சா கில்லி தான் போனேன். கில்லிக்கு அப்புறம் எந்த ரீலீஸுமே நான் போகல. எத்தனையோ படம் ரீலீஸ் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் எதுவுமே போகல. கில்லி தான் போனேன். ஏன்னா கில்லி வந்து அது ஒரு ஒரு நாஸ்டாலஜியா மொமெண்ட். நம்ம தியேட்டர்ல பார்த்தது, அதுக்கப்புறம் திருட்டி விசிடி வந்து அதுல பார்த்தது, அதுக்கப்புறம் ரிப்பீட்ல பார்த்தது, டிவில பார்த்ததுன்னா அதை கில்லி வந்து அதுக்கப்புறம் நான் பார்க்கவே இல்லை. டிவில இத்தனை தடவை போடுறாங்க கில்லி, பார்க்கவே இல்லை. தியேட்டர்ல பார்க்கறது ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு படம். நம்ம இத்தனை வருஷம் கழிச்சு பாக்குறோம் போல. அதனால கில்லி போனேன். கில்லி போனதுக்கு அப்புறம் எனக்கு ரீரிலீஸ் போகணும் எந்த படமே தோணல. வரலாறு ரிலீஸ் ஆனா இப்ப நான் போட்டி போட்டு போயிருப்பேன். வரலாறு ரீரிலீஸ் ஆகல, ஆக போறதும் வாய்ப்பு இல்லை. இப்ப சன் பிக்சர்ஸ் இந்த அங்கத்தை வர வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி இருந்துச்சு. வராத படம், வர முடியாத படம் அது வருது. அதுக்கு மேல சன் பிக்சர்ஸ் 4 நாள் பண்ற வேலை இருக்குல்ல, 4 நாள் கிளறி விட்டான் நல்லா. அது போல வந்து நமக்கு இந்த வாரம் படம் எது இல்லை, நம்ம இப்ப எல்லா படத்தையும் பார்த்தாச்சு, அதெல்லாம் வேற பாக்கல. அதுக்கு ஒரு மைண்ட் குஷி. ட்ரெண்ட் சுட்டுன்னு சொன்னா அப்படி எவ்வளவு ப்ரெஷர்ல இருக்கு, நம்ம இப்போ ஜாலியா ஒரு படம் பார்த்துட்டு வந்தலாம், போயிட்டு வாங்க அப்படின்னாரு. சரி போயிட்டு போவோம் அப்படி எல்லாமே சேர்ந்து வந்து அதெல்லாம் போறேன். எப்போ ப்ரோ போறீங்க? மார்னிங்கா நீங்க நைட்டா? நாளைக்கு காலைல 11 மணிக்கு போ. ஓகே ஓகே ப்ரோ. அது மாதிரி நிறைய பேர் மங்காத்த சொன்னப்போ அந்த காஸ்டியூம் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அந்த ரீசன் அனுவர்தன் காஸ்டியூம் பார்த்து எனக்கு போர் தான் அடிக்க தவிர, இந்த மங்காத்தால யூஸ் பண்ண காஸ்டியூம் சரி, என்ன இருந்தால அவங்க உத்தராமேனா யாரோ யூஸ் பண்ணியிருப்பாங்க 2 படத்துக்குமே ஒரு காஸ்டியூம்ல அவ்வளோ அழகா இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் டீம் சேஞ்ச் ஆகி வரணுங்க ஒரு படத்துக்கும். அவர் இந்த கல்யாண் மாஸ்டர், அனுவர்தன், அந்த ஃபேவரட்டான இது இந்த நிகழ்ச்சி அந்த இதெல்லாம் விட்டு கொஞ்சம் வெளில வந்தாருன்னா அதுவே ஒரு நல்லா இருக்கும். வரணுங்க, வரணும். இந்த படம் ஏதாவது ரீரிலீஸ் அவருக்கு 2ல 1 முடிவு கொடுக்கும். இப்ப ரசிகர்கள் என்ன எதிர்பார்க்கறாங்க, ஒரு படம் நல்லா ப்ரொமோட் பண்ணா எப்படி இருக்கும் அப்படிங்கிற எல்லாமே ஒரு விஷயம் இருக்குல்ல. இந்த படம் ஏதாவது உனக்கு ஒரு ஆங்கிள் கொடுக்கணும், பார்ப்போம் என்ன கொடுக்குதுன்னு பார்ப்போம். சரி, மத்தவங்க சொல்லி முடிக்கிறது, நம்ம பேசின 3 பேர் பேசிருக்கோம் ரிப்பீட்ல, ஆனா மத்தவங்க சொல்லி முடிக்கிறது இதோட முடிச்சுக்கலாம்.
நான் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருப்பேன் சொல்லுங்க. அதேதான். நான் ஆல்ரெடி சொல்லி நீங்க சொன்னீங்களே ஒரு கேங்கு, அந்த கேங்ல நானும் ஒருத்தன். அதாவது படம் போயிட்டேன். எனக்கு வந்து அது வந்து எங்க ஸ்கூல் பக்கத்தாலே தான் இருக்குது அந்த தேட்டர். நான் ஆல்ரெடி காலைல சொன்னதா இதுல பாதி பேர் கேட்டிருப்பாங்க நினைக்கிறேன். அதே கதை தான். எனக்கு வந்து ஸ்கூல் பக்கத்தாலே தேட்டர் இருக்கு சித்ராலயன்னு சொல்லி. ஸ்கூல்ல இருந்து 100 மீட்டர் தான் தேட்டரு. நான் ஃபர்ஸ்ட் டே வந்து போயிட்டேன். போயிட்டு 10 மணிக்கு ஷோ பார்த்துட்டேன். ஓப்பனிங் பயங்கர இன்ட்ரோவில் எல்லாம் பயங்கரமா இருக்கு. கிளைமேக்ஸ்ல வந்து போட்டு தள்ளிட்டாங்க. சுட்டுட்டு இவர் இருப்பார்ல அர்ஜுன், அந்த இது முடிப்பார்ல, எனக்கு அதை பார்த்தனே எரிச்சல் ஆயிடுச்சு. நான் பசங்க கூட சண்டை போட்டேன். என்னடா இப்படி கடைசியில் முடிச்சு வச்சிட்டேன்னு சொல்லி விபிஎல்ல கண்டபடி திட்டிட்டு நான் வந்துட்டேன். அதாவது நான் தேட்டர் விட்டு வந்துட்டேன். வந்ததுக்கு அப்புறம் மத்தியானம் ஷோ எல்லாம் முடிச்சுட்டு பசங்க வந்துட்டு கிளைமேக்ஸ் பயங்கரண்டா அப்படி இப்படிடான்னு சொல்லிட்டே இருந்தேன். நான் புதுசு அவனும் தெரியும், என்னடா மயிறு கிளைமேக்ஸ் இது இப்படிதானே வைப்பான 50வது படத்துல மனுஷனாவன் அப்படி எல்லாம் கேட்டேன். டேய் அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் பார்க்கலன்னு சொல்லி அப்புறம் அவன் வந்து சொன்னான். அப்புறம் தான் அடுத்த நாள் காலையில மறுபடியும் போய் பார்த்துட்டு அதை என்ஜாய் பண்ணிட்டு வந்தேன். நானுமே அந்த அந்த அதுதான் கிளைமேக்ஸ்ன்னு சொல்லி கடுப்பாய் வந்துட்டேன். நான் நைன்த் படிக்கும்போது வந்துச்சு அந்த படம். கரெக்ட். அது கிளைமேக்ஸ் மறக்கவே முடியாது. நிறைய பேர் கிளைமேக்ஸ் தான் சொல்றாங்க. வச்சு வெளில போயிட்டோம், டக்குன்னு அந்த கேட்டை திறந்து வெளில போறதுக்கு ஓப்பன் பண்ணிட்டாங்க. டக்குன்னு அவங்களுக்கும் தெரியல என்னன்னா தேட்டரு ரன் பண்ணாங்க பார்த்து அவங்களுக்கும் தெரியல கேட்டை ஓப்பன் பண்ணிட்டாங்க. டக்குன்னு பார்த்தா கேட்ல வெளி கேட்ட சொல்ல தேட்டரோட சீட்ல இருந்து வெளில வருமா அந்த இது வெளில வந்து டக்குன்னு பார்த்தா அப்படியே சவுண்டு உள்ளார வரும். அதுக்கப்புறம் என்னன்னா கிளைமேக்ஸ் மாறுது. அதுக்கப்புறம் அந்த விளையாடும் மங்காத்தா படம் ரீமேக்ஸ் பண்ணி இந்த அவங்க பண்ண அந்த இதெல்லாம் போட்டாங்க பாருங்க, அப்படியே அந்த படம் முடிஞ்சு ரொம்ப ஹாப்பி. தான் எல்லாருமே நின்று பார்த்துட்டு வந்தோம். ஆமா அது அதுக்கப்புறம் அந்த மாதிரி பார்த்து ஜிபி தான் படத்துல பண்ணான சைடு வேற. பட் இந்த மாதிரி குரூப்பர்ஸ்ல பிடிஎஸ்ல அவரோட ஃபன் சைடை காட்டினது அவ்வளோ. அதே அந்த ப்ளூபர்ஸ்ல அந்த அண்ணா தம்முங்கும் போது இன்னொரு தடவை சொல்லுங்க, அது இன்னொரு தடவை சொல்லணும் கியூட்டா அதெல்லாம் பயங்கரமா இருக்கும். எனக்குமே பயங்கரமான எக்ஸைட்டட் தான். ரொம்ப நாஸ்டாலஜியா தான் ஃபீல் ஆகுது. நீங்க சொன்ன மாதிரி இந்த 4 days இவங்க பண்ண விஷயங்கள்லாம் இன்னுமே நிறைய எக்ஸைட் ஆகிடுச்சு. ஒரு டைமுக்கு அப்புறம் நானே வந்து ஏகேயோட மூடுக்கு போயிட்டேன், நார்மலைஸ் ஆயிட்டேன். ஓகே இதுக்கப்புறம் படம் வந்தா பார்க்கலாம், மற்றபடி பெருசா எக்ஸைட் கிடையாது. அவர் என்ன நினைச்சாரோ அது மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் இருக்கேன். பட் இந்த ஒரு 4 days ஒரு மாதிரி செம்மையா ஹைப் ஆயிடுச்சு. என்னோட ஸ்கூல் டைம்ஸ்ல வந்த படம் தானே. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அந்த படத்தை மறுபடியும் ரீவிசிட் பண்ண போறோம், தேட்டர்ல பார்க்க போறோங்கிறது உண்மையாவே ஒரு நல்ல ஃபீல் தான். வேறு நமக்கு சுற்றி என்னதான் நீங்க சொல்ற மாதிரி ப்ரெஷர் ஃப்ளோ இருந்தாலும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த பார்க்குறப்ப கொஞ்சமாச்சும் பெட்டராக இருக்கும். அதுவும் ஏகே மாதிரி நமக்கு பிடிச்ச ஒரு பர்சனல் ஸ்க்ரீனில் பார்க்குறதுன்றது பர்சனலாகவே அன்னைக்கு டேவை ஹாப்பியாக எடுத்துகிட்டு போன்றது நான் நிறைய முறை சொல்கிறாரு. அது நாளைக்கும் நடக்கணுங்கிற. ஸோ எனக்கு எக்ஸைட்டட் தான் எனக்கு எப்படி அந்த வைபோட பார்க்குறதுன்றது. இதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக பார்க்குறப்ப அந்த எக்ஸ்பீரியன்ஸே வேற மாதிரி. நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த ஒரு வாரத்துக்கு படம் வருமா வராதுன்னு டவுட்டில் இருந்துட்டு கவுண்டரில் போயிட்டு ஆனால் எப்போனா ஓப்பன் கேட்டு ஏன்னா இப்போ புக்கிங் மாதிரிலாம் அப்போ கிடையாது இல்லை. கவுண்டரில் தான் நம்ம நிற்கணும், கவுண்டரில் வெயிட் பண்ணோம், எப்போ ஓப்பன் பண்ணோன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி லைன் நிற்போம். அடிச்சு பிடிச்சி ஒரு டிக்கெட்டை வாங்குறதுக்குள்ள அவ்வளோ பாடாக இருக்கும். அப்படியே டிக்கெட் கிடைக்கலனாலும் பிளாக்ல வாங்கிட்டு உள்ளே போகிற மாதிரி இருக்கும். அந்த அலப்பறையில் அந்த வைப்பில் டிக்கெட்டே இல்லைனாலும் அந்த சென்ட்டில் நடந்து போகிற பாதியிலாவது உட்காந்து பார்க்கலான்ற மாதிரியான ஒரு மோட்ல அப்படிலாம் படம் பார்த்துட்டு அதை இப்போ மறுபடியும் ரீவிசிட் பண்ண போகிறோன்றது எக்ஸ்பீரியன்ஸே செம்ம ஹாப்பியாக இருக்குது. ஈவன் ஃபேமிலியாகவே நான் என்னோட ஃபேமிலியிலே நடந்த ஒரு சம்பவம் கூட இல்லை பண்ணால் நடந்த சம்பவம் தான். எங்கள் அப்பாலாம் வந்து என்னென்னா நான் படத்துக்கு ஆல்மோஸ்ட் போயிட்டேனே நினச்சி தேட்டர் வாசலில் வந்து வெயிட் பண்ணிருந்தார் எனக்காக. நான் வீட்டில் வந்து கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு. நான் ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு அடுத்த ஷோ பார்த்துட்டேன், வீட்டுக்கும் போகல. பயங்கரமான கவனிப்பு. அதுக்கப்புறம் வீட்டில் போனதுக்கப்புறம் எனக்கு வீட்டில் பயங்கரமான கவனிப்பு இருந்தது. அந்த கவனிப்பு முடிச்சு நான் மறுபடியும் நைட்டு போனேன் கிளம்பியும். ஸோ அந்த மாதிரி ஒரே நாளில் பேக் டு பேக் வந்தோம்னா பார்த்த படம் இந்த மாதிரி ஹாப்பியாக சந்தோஷமாக இருந்தது. அதை மறுபடியும் ரீவிசிட் பண்ண போகிறது பீரியடாக தான் இருக்குது. நாளைக்கு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஓகே நடுவில் இந்த கேம்பா பற்றின நியூஸ் தான். ஐயா பேசாதீங்க நல்லா போயிட்டு இருக்கு. நடுவுல நல்லா போயிட்டு இருக்கும். தக்லை வேலையை பண்ணிட்டு போறாரு சுகன். இல்ல நான் நிஜமா நீங்க ஃபுல்லா டீல அதான் தக்லை வேலையை பண்ணிட்டு போறீங்க இப்ப. சரி ரைட் ஓகே. வேற யாரும் என்ன பேச வரீங்க சொல்லுங்க, பேசிட்டு முடிப்போம். வேற யாராவது பேசுறீங்களா? சுகுமார் ப்ரோ நீங்க சொல்லுங்க, முடிச்சிடலாம். ஆமாண்ணா நீங்க சொல்லணும் உங்க எக்ஸ்பீரியன்ஸ் அந்த டைம்ல. என் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன். ஓகே, நான் காலேஜ் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ ப்ரோ தலதான் நம்பர் 1.
ஓகே ப்ரோ. யாரு இது? அவர் சுகுமார் ஒரு சொல்லிடலாம். சொல்லுங்க. நான் பேசும்போதுதான் இப்படிலாம் வரீங்களேப்பா. சரி இரு. காலேஜ் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கும்போது நானுமே வந்துட்டு இப்ப நான் வந்து ஒரு ஒரு கட்டத்துக்கு மேல வந்து ரொம்ப பயங்கர டயர்டா ஆன டைம் வந்து சிட்டிசன் டைம்ல இருந்து ரொம்ப பிடிக்கும் ஆச்சு. ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வீட்டுல அடம் பிடிச்சி கூட்டு போய் சொல்லி அப்ப நம்மளால போக முடியாது படத்துக்கு. அந்த டைம்ல இருந்து தீனால இருந்தே ஆரம்பிச்சது. சிட்டிசன்ல ரொம்ப கொஞ்சம் ஓரளவுக்கு விவரம் தெரிஞ்சது. அதுக்கப்புறமா பில்லா, ஏகன், அசல்லாம் நானே தனியா வந்து பசங்களோட தியேட்டர்ல போயிட்டு நைட்லாம் பேனர் வச்சு பார்த்த படம். அதுக்கப்புறமா 11ல மங்காத்தா வரும்போது பயங்கரமான ஒரு ஒரு ஆர்ப்பாட்டம். பிரகாஷ் ப்ரோ சொன்ன மாதிரி எப்படி சொல்றது, நிறைய விஷயங்கள் மங்காத்தால ஒரு 50வது படம். அது அட் த சேம் டைம் வந்துட்டு டிவில ஒரு ஆடு அது இதுன்னு நிறைய இருந்தது. ஆனா எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப பெருசா அந்த ஸ்டார்டிங்ல வந்து படம் பாக்குறதுக்கு முன்னாடி வரையும் இல்ல. இது வந்து இவ்வளவு பிளாஸ்ட் ஆகும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லாம் இல்ல. இது தலைப்படம்னாலே கொண்டாடுறோம் அப்படின்ற ஒரு இதுலதான் இருந்தது. ஏன்னா பில்லாக்கெல்லாம் ஓப்பனிங் வேற மாதிரி ஒரு ஒரு மைண்ட் செட்ல போனோம். அது ஏன்னா வந்து அதுக்கான இதுவே அப்படித்தான் இருந்தது. ஆனா மங்காத்தாக்கு நல்லா இருந்தது. பட் ஆனா வந்து ஓகே போய் பார்ப்போம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போய் ஆக்சுவலா வேலூர்ல நான் வந்து இங்க எத்தனை தெரியும் அலங்கார் தியேட்டர் அங்கதான் வந்து வேலூர்ல நான் பார்த்தேன். சரியா இப்பவுமே அங்க தலைப்படம் வந்து பயங்கரமா செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி நாள் ஃபெஸ்டிவல் மாதிரி நடத்துவாங்க அந்த இடத்துல. அந்த தியேட்டர் ஓனருமே பயங்கரமான ஒரு தலை ஃபேன் தான். ஸோ அதனால அங்க போயிட்டு பார்த்தேன். ஃபர்ஸ்ட் வந்து அப்படியே அந்த மாதிரி ஒரு ஷேட்ல ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் அவரை வந்துட்டு. நானும் இவ்வளோ நெகட்டிவா வந்து பயங்கரமா பார்த்தது இல்லை. வரலாறுல பார்த்துருக்கோம். அதுக்கு முன்னாடி வந்து வாலியில வில்லன்ல எல்லாத்துலயுமே வந்து சாரி வில்லன்ற பாருங்க வாலியில பார்த்துருக்கோம். நெகட்டிவ் ஷேடா அவர் அட்டகாசம் நிறைய படத்துல பண்ணியிருக்காரு. ஆனா இதுல வந்து வார்த்தைகள்ல பேசும்போது டைலாக்ஸ் எல்லாம் பேசும்போது பயங்கரமா கூஸ் பம்ப்ஸ் ஆச்சு. யுவனோட பீஜியம் நான் வந்து இப்ப ரீசெண்டா 2 நாள் முன்னாடி கூட வந்து ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னேன், என்னப்பா நீ வந்து இப்பெல்லாமே இவங்க டைட்டில் கார்டு நான் தான் பெஸ்டா பண்ணேன், எங்க டைட்டில் கார்டு அச்சுக்கு ஒரு ஆளே வர முடியாது, எங்க டைட்டில் கார்டு அப்படின்னு பேசிக்கிறாங்களே. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடியே வந்துட்டு வெங்கட் பிரபு அப்பவே ஒரு பயங்கரமான ஒரு டைட்டில் கார்டு கொடுத்திருக்காரு. அதை வந்து இந்த வாரம் பேசுவாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னா அது இருக்கிற உண்மை வந்து அதுதான். அது தலை ஃபேனுன்றதுக்காக இங்க சொல்லல. ஒரு இதுவும் தாண்டி அந்த டைம்ல ஒரு பயங்கரமான ஒரு டைட்டில் கார்டு. ரொம்ப அந்த ஒரு பாயிண்ட்ல இருந்தே வந்து அப்படியே ஒரு 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 ஜோனுக்குள்ள போயிட்டனால அந்த படத்தை அது எக்ஸ்பிளைன் பண்ண ஒரு சீனா எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி இருக்கும். பட் ஆனா சொல்றேன் அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த பைக்கை வந்து வீலிங் பண்ணிட்டு போற சீன்லாம் மொத்த பேருமே எழுந்துட்டாங்க. ஸ்கிரீனே தெரியல அந்த அளவுக்கு எழுந்து நின்ட்டாங்க. அப்படியே எல்லாம் பயங்கரமா கத்துறாங்க, எகிரி குதிக்கிறாங்க. எனக்குலாம் ஒரு 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 மாதிரி ஆயிடுச்சு அந்த சீனு. அதுக்கப்புறமா வந்துட்டு நிறைய சீன் இருக்கு. அதே மாதிரி பிரகாஷ் ப்ரோ சொன்னாரு கிளைமேக்ஸ்ல வந்துட்டு நிறைய பேர் எழுந்து போயிட்டாங்கன்னு. ஆனா இங்க என்னன்னா நிறைய பேர் வந்து ஸ்கிரீன் முன்னாடி போய் நின்ட்டாங்க. எல்லாம் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. மாத்தி மாத்தி வந்து எகிரி குச்சின்னு ஜாலியா அந்த ஒரு வைப்ல இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த இதெல்லாம் வரும்போது ஒரு மாதிரி நான் முடிச்சுட்டு வெளியே வரும்போது அடுத்தது உடனே இன்னொரு ஷோ போகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல தான் இருந்தேன். அது அந்த ஒரு பீரியட்லாம் அன்னைக்கு ஒரே நாள் மட்டும் வந்துட்டு 2 ஷோ பார்த்தேன். அன்னைக்கு காலையில ஒரு ஷோ பார்த்தேன், அப்புறம் வந்து ஈவினிங் ஒரு ஷோ பார்த்தேன். அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு நாள் கழிச்சு திரும்பியும் வந்து அடுத்த நாள் 2 ஷோ பார்த்தேன். அந்த படத்தை வந்து வித்தின் வீக் மட்டுமே ஒரு 6 வாட்டி பார்த்துட்டேன். எனக்கு வந்து அவ்வளோ லைக் பண்ணி தியேட்டர்ல அத்தனை வாட்டி நான் பார்த்த படங்கள்ல அஜித் படங்கள்ல இது ஒண்ணு. ஏன்னா ரொம்ப ரொம்ப என்னோட ஃபேவரட் எப்பவுமே வந்து சொல்லுவேன். இதுல வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு சில இதுவெல்லாம் இருக்கு. எனக்கு எப்படி சொல்றது, ஒரு சில எனக்குமே வந்து இது இப்படி ஏன்பா இது இப்படி பண்ணிட்டீங்க அப்படி பண்ணிட்டீங்கன்ற மாதிரி ஒரு சில சீன்ஸ் எல்லாம் இருக்கு. பட் ஆனா அது அஜித் ஓரியன்டா இல்ல. பட் சொல்றேன், எனக்கு சீன்லாம் எப்படி சொல்றது, இப்ப சொன்னார்ல கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அதாவது சொன்னாங்க வைபவ் வந்துட்டு தோழராஜ் தான் சொன்னாரு வைபவ் காத்துன்னு இருந்தாங்கன்னு. அந்த சீன்லாம் வந்து எனக்கு அந்த டைம்ல கோவம் வந்துச்சு. பட் ஆனா இப்போ வந்துட்டு அந்த மனுஷன் அவ்வளவு பெரிய இதுல இருக்கும்போது அக்செப்ட் பண்ணிட்டு அந்த டைம்ல வைபவ் அளவுக்கு பயங்கர கோவம், தலைமலே கை வச்சிட்டாரு, என்னடா சீன் எடுத்து வச்சிருக்கீங்க, அவ்வளவு பெரிய ஆள் அவரு அப்படி இப்படின்ற மாதிரி அந்த டைம்ல பயங்கரமான ஒரு இது இருந்தது. அந்த மாதிரி ஒரு சில சீன்கள்லாம் இருக்கு. பட் ஆனா சொல்றேன், ஒரு ஃபேனா வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணது. அட் சேம் டைம் வந்துட்டு ஒரு நார்மலா ஒரு சினிமா பிடிக்கிறவங்களுக்கும் பயங்கரமா எடுத்து ஒரு சூப்பரான கிளாஸான ஒரு படம் கொடுத்த வெங்கட் பிரபுக்கு எப்பவுமே வந்துட்டு அஜித் ஃபேன்ஸ் ஃபார் எவர் கிரேட்ஃபுல். அந்த ஒரு வார்த்தையோட தான் முடிச்சுக்கிறேன்.
இந்த 2 விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன்னா சுமரன் சொன்ன மாதிரி அந்த இவனோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து என்னன்னா ரொம்ப வருஷமா நீங்க பேசிட்டு அவரோட கோட்டட் ஆல்பம்ஸ்லயே அது ஒரு ஒன் ஆஃப் த கோட்டட் ஆல்பம்ஸ் வித் பேக்ரவுண்ட் ஸ்கோர் மங்காத்தா தீம் அதெல்லாம் நிறைய பேரோட ரிங்டோனா மேபி இன்னைக்கு வரைக்கும் கூட இருக்குன்னு நான் நம்புறேன். நான்லாம் ரொம்ப நாளாவே வச்சிருந்தேன். இன்னொரு விஷயம் என்னன்னா நாளைக்கு சன் பிக்சர்ஸ் இன்று முதல்னு போடுறப்ப இந்த டைலாக வச்சு ப்ரொமோட் பண்ணானா செம்மையா இருக்கும். எல்லாரும் எங்க கிளம்பிட்டீங்க தேட்டருக்கு தாங்க அப்படின்னு அப்ப சன் பிக்சர்ஸ் ஒரு ப்ரொமோ போடுவாங்க. அந்த கட்டை அப்படியே எடுத்துட்டா இன்னும் நாஸ்டாலஜிக்கா ஃபீல் ஆகும். கண்டிப்பா வரும். முடிச்சிடலாமா? ஓகே, நாளைக்கு படம் பார்த்துட்டு வந்து எப்படி எப்படி இருக்குன்னு பேசலாம் வாங்க. ஆமா, எப்படி இருக்கு ரிவ்யூ சொல்லலாம். நான் எக்ஸைட்டா இருந்தேன் இந்த படம் சென்னையில போய் பார்க்கலாம் அப்படின்னு. பட் ரொம்ப பிஸியா போயிட்டு இருக்கு இந்த டேஸ் வந்து. கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. விடுங்க, லாங் வீக்கெண்ட் இருக்கு, சண்டே பாருங்க, இண்டிபெண்டன்ஸ் டே இருக்கு பாருங்க, எல்லாம் செலிப்ரேட் பண்ணுவாங்க. அந்த டைம்ல போய் பாருங்க, அதுவும் நல்லா தான் இருக்கும். நான் கர்நாடகால இருக்கேன். இது இண்டிபெண்டன்ஸ் டேவா? ரிபப்ளிக் டேவா? எதுவே சொல்லுங்க சார். சின்ன பிள்ளைல இருந்து மாறாத குழப்பம். சாரி தலைவா. சரி ரைட், ஓகேங்க. ஓகே, பார்ப்போம், நாளைக்கு சந்திப்போம். பாய். தேங்க்ஸ் தேங்க்ஸ் சார் சொல்ல பரணி வரல, சரி பரவாயில்ல, சிக்கன் சொல்லிட்டாரு. பாய்.